இந்த அடுத்த 3 மாசம் வந்து ப்ரிப்பரேஷன் ஃபார் த நெக்ஸ்ட் இயர். இந்த ஜனவரி 1லேருந்து என் வாழ்க்கை வந்து மாறப்போகுது, எல்லாமே மாறிடும், எல்லாம் புதுசாயிரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த 1ஆம் தேதி எதுவுமே மாற்ற போகிறது இல்லை. நம்மளுடைய இருதயம் மாறும்பொழுது தான் எல்லாம் மாறும். நம்மளுடைய விசுவாசம் வளரும் போது தான் எல்லாம் மாறும். நம்மளுடைய திங்கிங் சிந்தனை மாறும்போது தான் எல்லாம் மாறும். ஸோ இது வந்து ஒரே நாளில் மாறாது பாருங்க. இருதயம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு நிலத்தை போல இருக்குது. அந்த நிலத்தை வந்து பண்படுத்தி அதை ப்ரிப்பேர் பண்ணி அந்த நிலத்துல வந்து தேவனுடைய வசனத்தை போட்டு அந்த வசனம் வந்து இட் டேக்ஸ் டைம் டு ப்ரொடியூஸ் த ஹார்வெஸ்ட். ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்குது. ஸோ ஒரே நாளில் நடக்க போகிறது இல்லை. ஸோ இந்த எதிர்மறையான உலகத்தில் எப்படி முன்னேறுவது, ஹவு டு ப்ராஸ்பர் இன் திஸ் நெகட்டிவ் வேர்ல்ட். ஸோ நிறைய நேரம் நம்ம எதை வந்து கான்சன்ட்ரேட் பண்றோம்னா மற்ற எல்லா விஷயத்திலையும் நான் வாழணும் பிரதர், ஆனால் சோல் ப்ராஸ்பரிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதாவது நம்மளோட ஆத்மா வாழ்வை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஹீலிங் வேணும்னு நினைப்பாங்க, சரிங்களா. அப்புறம் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ வேணும்னு நினைப்பாங்க, பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதற்கு ஆத்துமால வேலையை செய்ய மாட்டாங்க. ஆத்துமான இங்க வந்து உங்களுடைய ஹார்ட், உங்களுடைய நம்பிக்கை, ஒரு பிலீஃப் சிஸ்டம், அதுல ஒரு ஒர்க்கும் நடக்காது. அவங்களுடைய சிந்தை ஒரு ஒர்க்கும் நடக்காது. யோசிக்கிறது ஃபுல்லா பழைய மாதிரியே யோசிக்கிறது, பேசுறது ஃபுல்லா பழைய மாதிரியே பேசுறது. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ ஹேவ் டு 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 இன்க்ரீஸ், டு ப்ராஸ்பர், டு பி இன் குட் ஹெல்த். நான் வந்து செழிப்பா இருக்கணும் பிரதர், சந்தோஷமா இருக்கணும் பிரதர், சுகமா இருக்கணும் பிரதர், வாழ்க்கையில முன்னேறணும் பிரதர். முதல்ல நான் என்ன செய்யணும்னா, பைபிள்ல வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் லாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் என்னன்னா, யூ நீட் டு பொசிஷன் யுவர் செல்ஃப். ஒரு ஷவர் திறந்து விட்டு குளிக்கணும்னா, ஷவரை திறந்து விட்டுட்டு குளிக்கிறதுக்கு நீங்க எங்க போய் நிக்கணும்? ஷவர் கடியில நிக்கணுமா, திறந்து விட்டு பக்கத்து ரூம்ல போய் நிக்கணுமா? ஷவர் கடியில நின்னாதான் ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங் மேல வருமா. வரப்போற வருஷத்துல இஃப் யூ வாண்ட் டு see God working, you need to first position yourself. அது ஒரு நாள்ல நடக்காது. It is a continuous thing. Every day you need to position your heart, you need to position your mind, you need to position your belief system. இப்போ நான் பேச போற காரியம் Thursdays வந்து what I'm going to speak is இந்த அடுத்த 3 மாசம் வந்து preparation for the next year. ஆமென். ஸோ யூஸ்வலா வந்து இந்த நியூ இயர்ல வந்து என்ன ஆகும்னா, அந்த 1ஆம் தேதி வந்து எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டு, ஒரு விசுவாச மனநிலை இருக்கும், ஒரு ஃபெய்த்ல இருப்பாங்க. என்னன்னா, இந்த ஜனவரி 1லேருந்து என் வாழ்க்கை வந்து மாறப்போகுது, எல்லாமே மாறிடும், எல்லாம் புதுசாயிரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அப்படி அந்த 1ஆம் தேதி எதுவுமே மாத்த போறது இல்லை. கரெக்டா? அந்த 1ஆம் தேதியில எதுவும் மாற நிறைய பேருக்கு வந்து அதனாலதான் ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவாங்க. என்ன பிரதர் நியூ இயர், எல்லா நியூ இயரும் ஒரே நியூ இயர் தான், எல்லா வருஷமும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்றவாங்க. ஏன்னா அந்த 1ஆம் தேதி வரதுனால எதுவும் மாற போறது இல்லை. புரியுதுங்களா? நம்மளுடைய இருதயம் மாறும்பொழுது தான் எல்லாம் மாறும். நம்மளுடைய விசுவாசம் வளரும் போது தான் எல்லாம் மாறும். நம்மளுடைய திங்கிங் சிந்தனை மாறும்போது தான் எல்லாம் மாறும். ஸோ இது வந்து ஒரே நாள்ல மாறாது பாருங்க. எதிர்பார்ப்பு புரியுது? ஒரே நாள்ல திங்கிங்கை மாத்திருவீங்களா? இல்ல பிரதர், நேத்து வரைக்கும் பயந்துட்டு இருந்தேன், இன்னையில இருந்து எப்படி இருப்பேன், யோசுவா மாதிரி தைரியசாலி ஆயிருவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரே நாள்ல தைரியசாலி ஆயிருவீங்களா? முடியாது. சில பேர் ட்ரை பண்றாங்க ஒரே நாள்ல ஆகணும்ட்டு, வாழ்க்கை ஃபுல்லா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரே நாள்ல ஆகணும்ட்டு, சரிங்களா? அதெல்லாம் அப்படிலாம் ஒர்க் ஆகாது. இருதயம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு நிலத்தை போல இருக்குது. அந்த நிலத்தை வந்து பண்படுத்தி அதை ப்ரிப்பேர் பண்ணி அந்த நிலத்துல வந்து தேவனுடைய வசனத்தை போட்டு அந்த வசனம் வந்து இட் டேக்ஸ் டைம் டு ப்ரொடியூஸ் த ஹார்வெஸ்ட். ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கு. ஸோ ஒரே நாள்ல நடக்க போறது இல்லை. ஸோ நான் ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார்னா, இந்த 3 மாசம் வந்து யூஸ் ஆஸ் அ ப்ரிப்பரேஷன் டைம். ஆமென். ஸோ இந்த நீங்க இந்த Thursdays வந்து இதுதான் நம்ம பண்ண போறோம், டு ப்ரிப்பேர் அவர் ஹார்ட் அண்ட் ஆல்சோ டு சேஞ்ச் அவர் ஹார்ட். அதாவது பழைய நம்பிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் தூக்கி வெளியே போட்டுட்டு சில பிப்ளிக்கல் வேல்யூஸ், வேதத்துல இருக்கிற நம்பிக்கைகளை நம்ம என்ன பண்ண போறோம், உள்ள போட போறோம். பழைய நம்பிக்கைகள் வந்து ரிலிஜியஸ் பிலீஃப்ஸ் இருக்குது, மதத்தின் நம்பிக்கைகள் இருக்கு, நம்மளுடைய சுய நம்பிக்கைகள் இருக்கு, ஃபிளஷ்லி பிலீஃப்ஸ் இருக்கு. இதெல்லாம் தூக்கி கொஞ்சம் வெளியே போட்டுட்டு பிப்ளிக்கல் ஃபெய்த்தை உள்ள வளர்க்க போறோம். வேதத்துல என்ன கொடுத்துருக்கோ அப்படிப்பட்ட விசுவாசத்தை வளர்க்க போறோம். இதுதான் வந்து இந்த 3 மாசம் நான் வந்து ஐம் கோயிங் டு டீச். 3 months வந்து இதுதான் நம்ம டீச் பண்ண போறோம். சில காரியங்களை வந்து எல்லாத்தையும் டீச் பண்ண முடியாது, பட் சில பேசிக்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஹேவ் அ பெட்டர் லைஃப். ஆமென். ஒரு பிளஸட் லைஃப், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்க என்ன பண்ண முடியும், வாழ முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ இந்த 3 மாசம் வந்து இதை நம்ம செய்ய போகிறோம். ஆமென். ஸோ The School of Healing and Deliverance will start in October 18. அந்த டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், அதை டிஸ்பிளே பண்ணுங்க. School of Healing and October 18th வந்து தமிழ் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். October 19th இங்கிலீஷ் பேட்ச். டோட்டல் 6 classes இருக்கும். அதை மென்ஷன் பண்ணாம விட்டுட்டேன் அந்த இதுல. டோட்டல் 6 classes. அப்படின்னா தமிழ் வந்து
6 வெள்ளிக்கிழமை நடக்கும். இங்கிலீஷ் வந்து 6 சனிக்கிழமை நடக்கும். தமிழோட டைமிங் வந்து 8 PM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் எவ்ரி ஃப்ரைடே. இங்கிலீஷ் வந்து 7 PM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் எவ்ரி சாட்டர்டே. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்க மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அனுப்புவேன். ஒரு ஃபார்ம் ஒன்று அனுப்புவேன், கூகுள் ஃபார்ம். அதை ஃபில் பண்ணிட்டு அதிலே டீடைல்ஸ் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்க எவ்வளவு காணிக்க கொடுக்கணும், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபரிங் எல்லாமே அதிலே கொடுத்துருக்கோம். எப்படி பே பண்ணணும் எல்லாமே இருக்கும்ல, அதுல இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 10 more than 10 people have registered till now. நேத்து நான் சர்க்குலேட் பண்ணேன், அதுக்குள்ள 10 பேருக்கு மேல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து மெசேஜ் ரெஜிஸ்டர் பண்றேன்னு லிங்க் வாங்கியிருக்கீங்க நிறைய பேர். ஸோ இது ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எல்லா செஷன்ஸும் ரெக்கார்டடா இருக்கும். ரெக்கார்டிங் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்க வர முடியலன்னா கூட ரெக்கார்டிங் கேட்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமானது என்னதுன்னா, இப்போ நீங்க சில பேர் சொல்லலாம், பிரதர் நான் தமிழுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். நீங்க தமிழுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, இங்கிலீஷ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, ரெண்டுமே அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ தமிழுக்கு வந்தா தமிழுக்கு தான் வரணும், இங்கிலீஷ் வந்தா இங்கிலீஷ் தான் வரணும், அப்படிலாம் கிடையாது. நீங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா தமிழுக்கும் அட்டன் பண்ணலாம், இங்கிலீஷ்க்கும் அட்டன் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அவங்கள வந்து நான் ஒரு காமன் குரூப்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணி போட்டுருவேன். அதுல லிங்க் போட்டுருவேன். அதுக்கு தனி லிங்க் தனி ஐடி. இந்த லிங்க்கும் இந்த ஐடியும் ஒர்க் பண்ணாது. ஸோ தனி லிங்க் தனி ஐடி இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமானது வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். ஒன்னு வந்து யாரெல்லாம் ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கொடுக்க முடியுமோ அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்து எனக்கு ஃபுல்லா கொடுக்க முடியாது பிரதர், எனக்கு அந்த அளவுக்கு ஃபினான்ஷியலா இப்ப பண்ண முடியாது, ஏதோ ஐ கேன் கிவ் சம் அமௌண்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. மூணாவது ஆப்ஷன் வந்து என்னால கொடுக்க முடியாது பிரதர், ஐம் நாட் வெரி ஃபினான்ஷியலி சவுண்ட், அதாவது ஃபினான்ஷியலா நான் இப்போ ரொம்ப இதா இல்லைன்னா மூணாவது. ஸோ 3 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்க நினைக்க வேண்டாம் ஃபீஸ் கட்டினா தான் உள்ளோட இருப்பார் பிரதர், ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னா பிரின்சிபல் அனுப்பிடுவாங்க பாத்தீங்களா வெளியில, அந்த மாதிரி அனுப்பிடுவார் போல வெளியில, அப்படிலாம் கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ கொடுக்க முடியும் அப்படின்றவங்க கொடுங்க, கொஞ்சம் தான் கொடுக்க முடியும்னா கொஞ்சம் கொடுங்க. என்னால முடியல பிரதர், ஐம் வெரி சாரினா தட்ஸ் ஓகே. காட்ஸ் வேர்ட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஐ மீன் ஐ எம் நோ ஒன் டு ஸ்டாப் தட். நான் எனக்கு எந்த அதிகாரம் கிடையாது என்னுடைய வசனத்தை ஸ்டாப் பண்றதுக்கு. ஸோ இந்த 3 ஆப்ஷனும் அந்த கூகுள் ஃபார்ம்ல இருக்கும். நீங்க வேணுன்றவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த கூகுள் ஃபார்ம் அனுப்புவேன். ஸோ பெர் பர்சன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ எத்தனை பேர் ஜாயின் பண்றாங்களோ எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்க வீட்டில் 2 பேர் ஜாயின் பண்றாங்கன்னா 2 பேரும் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ நீங்க அதை வாங்கி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 3rd ஆன்லைன் பேட்ச். ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து 2020 வச்சிருந்தேன், அதுக்கப்புறம் 21 வைக்கிறேன், 23 ஒன்று வச்சா 24. ஸோ 21, 23, 24 இது 3rd ஆன்லைன் பேட்ச். நிறைய பிசிக்கல் பேட்சஸ் நடத்திருக்கேன். கொரோனாக்கு முன்னாடி நிறைய சர்ச்சஸ்ல பிசிக்கலா நடத்திருக்கேன், பேட்சஸ் நடத்திருக்கேன். கொரோனாக்கு அப்புறம் நிறைய ஆன்லைன் பேட்சஸ் தான் நடத்திட்டு இருக்கேன். ஆமென். ஸோ காட் பிளஸ் யூ. ஸோ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்வோம். 3 யோவான் 3rd John 2வது வசனம். 3 யோவான் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். Beloved, I pray that you may prosper in all things and be in health just as your soul prospers. Amen. So இந்த சீரிஸோட டைட்டிலே நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த எதிர்மறையான உலகத்துல எப்படி முன்னேறுவது, ஹவு டு ப்ராஸ்பர் இன் திஸ் நெகட்டிவ் வேர்ல்ட். ஸோ இந்த உலகத்துல வந்து நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு திங்கிங் என்னன்னா, நம்ம முன்னேற முடியாது, கிறிஸ்தவர்கள் முன்னேற முடியாது, நம்மளால இந்த உலகத்துல பெரிய ஆள் ஆக முடியாது, நம்ம வந்து அப்படியே இருக்கிற வரைக்கும் வண்டியை ஓட்டிட்டு சீக்கிரம் எங்க போயிடணும், பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வந்து அதிகமா வந்து என்ன ஜோம் பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே சீக்கிரம் வந்துருங்க, ஆண்டவரே செகண்ட் கம்மிங்க லேட் பண்ணாதீங்க, சீக்கிரம் வாங்கன்னு ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய கிறிஸ்தவர்கள் அதான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு என்ன உள்ள மைண்ட்ல வந்து போட்டுட்டாங்கன்னா, யூ கேனாட் சக்சீட் இன் திஸ் வேர்ல்டு, இது ரொம்ப பொல்லாத உலகம், மோசமான உலகம், நீ இங்க வளரவே முடியாது, யூ கேனாட் த்ரைவ், யூ கேனாட் பி சக்சஸ்ஃபுல், யூ கேனாட் ஹேவ் அ குட் லைஃப், யூ நீட் டு கோ டு ஹெவன். உன்னோட அல்டிமேட் கோல் என்னது? நீ பரலோகத்துக்கு போறதா, இங்க நல்லா வாழ முடியாது அப்படின்னு சொன்னதுனால நம்ம நிறைய பேர் எப்படி ஆயிட்டாங்கன்னா, இருக்கிற வரைக்கும் வண்டியை ஓட்டிட்டு சீக்கிரம் அங்க போயிடுவோம், பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நான் வேதத்தை படிக்கும் போது ஒரு விஷயத்த நான் பார்க்கிறேன், ஆதி ஆகமத்துல இருந்து படிக்கிறேன். இதை நம்ம வந்து தொடர்ந்து பார்ப்போம், நிறைய காரியங்களை பார்க்க போறோம், ஜெனிசிஸ்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை எடுத்தாருன்னா அவனை இந்த உலகத்துல சக்சஸ்ஃபுல் ஆக்குறாரு ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. He makes him a success in this world. உலகத்துல அவனை நல்லா சக்சஸ்ஃபுல் ஆக்குறாரு. அவனுக்கு சுகம் இல்லைன்னா சுகத்தை கொடுக்குறாரு. அவன் ரொம்ப பினான்சியலா ரொம்ப கஷ்டப்படுறான்னா அவனுக்கு வந்து நல்ல பொருளாதார செழிப்பை கொடுக்குறாரு.
குடும்பத்துல பிரச்சனைனா அவன் குடும்பத்தை வந்து சரி பண்றாரு. ஆமென். இதெல்லாம் செஞ்சு தான் யாருன்றத வந்து இந்த உலகத்துக்கு காட்டுறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? அவர் யாருன்றத யார் மூலமா காட்டுவாராம் உலகத்துக்கு? உங்க மூலமா தான் காட்டுவார். He will show his glory through you. அமேன். சோ நீங்க ஆதியாகமத்துல இருந்து நீங்க பார்க்கலாம். யூ கேன் see this right from இது ஆடம் எடுத்து எப்படி ஆசீர்வதிக்கிறாரு, அதுக்கப்புறம் நோவாவை வந்து எப்படி அவர் ஆசீர்வதிக்கிறாரு, அவனை வந்து ரட்சிக்கிறாரு அந்த தீமையான உலகத்துல இருந்து. அப்புறம் ஆபிரகாமை வந்து எப்படி ஆசீர்வதிச்சு பெரிய ஜாதியாக்கி இன்னைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தான் நம்ம எல்லாரும் மேலேயும் இருக்குது. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா வந்து வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். எப்படி இந்த பிளெஸிங் எல்லாம் ஒர்க் பண்ணுது, ஹவு டு சக்சீட், ஹவு டு பி சக்சஸ்ஃபுல், ஹவு டு பி ப்ராஸ்பரஸ், எப்படி வந்து ஆவி, ஆத்மா, சரீரம், கரியர், பிசினஸ், மினிஸ்ட்ரி, பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லாத்துலயும் எப்படி நம்ம வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறன்றத நம்ம பார்க்க போறோம். ஆமென். சோ இததான் வந்து யோவான் வந்து ஜோம் பண்றாரு பாருங்க. யோவான் வந்து கேயஸ் அப்படின்ற ஒரு பிரதருக்கு வந்து எழுதுறாரு, ஒரு எல்டர் கேயஸ். அவர் வந்து ஒரு விசுவாசி. அவருக்கு என்ன எழுதுறாருன்னா, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். சோ ஆத்மா வாழ்வதற்கும் நாம் மற்ற விஷயங்கள்ல வாழ்வதற்கும் ஒரு கனெக்ஷன் ஆண்டவர் வச்சிருக்காரு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோல் ப்ராஸ்பெரிட்டிக்கும் மற்ற ப்ராஸ்பெரிட்டிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ நிறைய நேரம் நம்ம எதை வந்து கான்சன்ட்ரேட் பண்றோம்னா, மற்ற எல்லா விஷயத்திலையும் நான் வாழணும் பிரதர். ஆனா சோல் ப்ராஸ்பெரிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதாவது நம்மளுடைய ஆத்மா வாழ்வை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நெக்லெக்ட் பண்ணிடுறோம். இதை வந்து நிறைய பேர் இதை இப்படி இருக்கிறாங்க. இதை நான் கவனிச்சிருக்கிறேன். அதனாலதான் இதை ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசணும் அப்படின்னு எனக்கு ஆண்டவர் சொன்னார். ஹீலிங் வேணும், ஹீலிங் வேணும்னு நினைப்பாங்க. சரிங்களா? அப்புறம் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ வேணும்னு நினைப்பாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதற்கு ஆத்துமால வேலையை செய்ய மாட்டாங்க. புரியுதுங்களா? ஆத்துமால ஒரு வேலையும் நடக்காது. ஆனா இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் எனக்கு வேணும்னுவாங்க. பட் தே வில் நாட் ஒர்க் ஆன் தியர் ஆத்துமான. இங்க வந்து உங்களுடைய ஹார்ட், உங்களுடைய நம்பிக்கை, ஒரு பிலீஃப் சிஸ்டம், அதுல ஒரு ஒர்க்கும் நடக்காது. அவங்களுடைய சிந்தை ஒரு ஒர்க்கும் நடக்காது. யோசிக்கிறது ஃபுல்லா பழைய மாதிரியே யோசிக்கிறது, பேசுறது ஃபுல்லா பழைய மாதிரியே பேசுறது. அதுல ஒரு வேலையும் நடக்காது. பாக்குறது ஃபுல்லா உலகத்துல இருக்கிறதே பாக்குறது, உலகத்துல இருக்கிறதே படிக்கிறது, உலகத்துல இருக்கிறதே வந்து உள்ள வாங்கிக்கிறது. ஆனா மத்த ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்கணுமா? இயேசுவை போல இருக்கணும். கவனிச்சிருக்கீங்களா? ரிசல்ட் எல்லாம் இயேசுவை போல இருக்கணும். ஆனா இயேசு சொல்றது, இயேசு செய்யறது ஒண்ணுமே நான் செய்ய மாட்டேன்ற மாதிரி. அதனாலதான் பவுல் வந்து யோவான் அழகா எழுதுறாரு, ஆத்மா வாழ்வது போலதான் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பார். சோ நீங்க சுகமா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், ப்ராஸ்பரஸா இருக்கணும் அப்படின்றது யாரோட சித்தாங்க? ஆண்டவர் சித்தம். ப்ராஸ்பர் என்ற வேர்டே வந்து கெட்ட வார்த்தைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சர்ச்சில். கவனிச்சிருக்கீங்களா? சபையில ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு பேசினா உடனே ஐயோ இது மோசமான சபைங்க. ஆசீர்வாதம் பேசினா அதுவும் மோசமான சபை. ஆனா பேர் மட்டும் எப்படின்னு வைப்போம், நம்ம ஆசீர்வாதம் பேர்லாம் வச்சுப்போம். கவனிச்சிருக்கீங்களா? ஆசீர்வாதம் பேர் வைப்போம் நிறைய பேருக்கு. ஆனா ஆசீர்வாதத்தை பத்தி பேச மாட்டோம். ஆனா ஆசீர்வாதம், ப்ராஸ்பர், சக்சஸ் இது எல்லாமே எங்க இருக்குது? இந்த வார்த்தைகள்லாம் பைபிள்ல இருக்குது. பைபிள்ல இருந்து தான் வந்து உலகத்திலேயே இதெல்லாம் எடுத்திருக்காங்க. சக்சஸ்ன்ற வார்த்தை வந்து உலகத்தான் கண்டுபிடிக்கலாங்க. யோசுவா ஆண்டவர் சொல்றாரு, ஐ வில் கிவ் யூ குட் சக்சஸ். ப்ராஸ்பர்ன்ற வார்த்தை எங்க இருக்குது? ஈசாக்கோட வாழ்க்கையில பாக்குறோம், தினமும் ஈ ப்ராஸ்பர் டெய்லி அப்படின்ட்டு. பிளெஸிங்ன்ற வார்த்தை எங்க இருக்குது? ஆதியாகமம் 1 வருது. ஆண்டவர் அவர்களே ஆசீர்வதித்தார், காட் பிளஸ் தம் அப்படின்ட்டு. ஆதியாகமம் 1 கொண்டு வந்துட்டார் பிளெஸிங். சோ இது எல்லாமே பைபிள்ல இருக்குது. ஆனா இது எதுவுமே நம்மளுடைய ஆத்மாக்குள்ள போகாததுனாலதான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நம்மளால என்ன பண்ண முடியல? சுகமா இருக்க முடியல. ஹல்லேலூயா, ஆமென். சோ இப்ப என்ன பண்ணணும்? What should we do? See, first of all, we need to understand, நீங்க பெறுகிறது, நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது, நீங்க சுகமா இருக்கிறது, நீங்க செழிப்பா இருக்கிறது, நீங்க சந்தோஷமா இருக்கிறது, இதுதான் ஆண்டவரோட சித்தங்க. இதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. நீங்க வியாதியில இருக்கிறது ஆண்டவர் சித்தம் கிடையாது. நீங்க வந்து தரித்திரத்துல இருக்கிறது ஆண்டவர் சித்தம் கிடையாது. நீங்க எப்பவும் பிரச்சனை, போராட்டம், கலக்கத்துல இருக்கிறது என்ன கிடையாது? ஆண்டவர் சித்தம் கிடையாது. கன்ஃபியூஷன், இது நம்ம ஒரு லாஸ்ட் வீக் கூட பார்த்தோம்ல, அந்த உபாகம் 28 இருந்து நிறைய கன்ஃபியூஷன், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இது வந்து யார் சித்தம் கிடையாது? ஆண்டவர் சித்தமே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க எப்பொழுதும் சமாதானத்தோட இருக்கணும். அதுக்குதான் ப்ராஸ்பர்ன்ற வேர்டை யூஸ் பண்றாங்க. ப்ராஸ்பர்னா எல்லா விதத்திலையும் உங்க வாழ்க்கையில எப்படி இருக்குங்க? நிறைவு இருக்கும், சமாதானம் இருக்கும், எல்லா ஏரியாலையுமே. ஹல்லேலூயா. வசனம் போடுங்க, யோவான் 10:10. யோவான் 10:10 போடுங்க. ஜான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன்.
சோ இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரா? ஜீவன் உண்டாகும், ஜீவன் பரிபூர்ணம், டு கிவ் லைஃப் அண்ட் லைஃப் இன் abundance. சோ ஜீசஸோட மாடல் வந்து உங்களுக்கு abundant லைஃப். இயேசு உங்களுக்கு கொடுக்குற லைஃப் வந்து abundant லைஃப். அந்த abundant லைஃப் வந்து எப்படிப்பட்ட abundant லைஃப்னா, சுப்பீரியர் இன் குவாலிட்டி, சுப்பீரியர் இன் குவான்டிட்டி. தமிழ் எப்படி சொன்னா, அதோடைய குவாலிட்டியும் எப்படி இருக்குமா, உயர்தரமான ஒரு குவாலிட்டி லைஃப், குவான்டிட்டியும் உயர்தரமா இருக்குமா. ஹல்லேலூயா. எல்லாமே எப்படி இருக்குமாங்க, ரொம்ப மேன்மையா இருக்குமா, காடோட ஸ்டாண்டர்ட்ல இருக்குமா. லைஃப் வந்து எப்படி இருக்கணும், ஆண்டவர் வச்சிருக்கிற ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். சோ இந்த ஐடியா எங்கிருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பைபிள்ல இருந்தா வருது. சோ எல்லா மனுஷனுக்குள்ளயும் ஒரு எண்ணம் உள்ள ஓடிக்கொண்டே இருக்குது. அது என்ன தெரியுமா? நான் முன்னேறணும். எத்தனை பேருக்கு அந்த எண்ணங்க எப்பவுமே இருக்குது? நான் முன்னேறணும்னு எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கு? அது இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நீங்க உலகத்துல இருக்க ஒருத்தன் போய் கேட்டு பாருங்களேன், எப்பா நீ எப்படிப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு தான் சொல்லுவான். கரெக்டா இல்லையாங்க? இல்லங்க இன்னும் கொஞ்சம் மோசமா போகணும்னு நினைப்பானா, இல்ல இப்படியே இருக்கணும்னு நினைப்பானா? நினைக்க மாட்டான். அவன் என்ன சொல்லுவான், சார் நான் வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு வீட்டுல வாழணும்னு நினைக்கிறேன் சார், இன்னும் என் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார், என் ஹெல்த் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இன்னும் நல்லா சுகமா இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஆனா அவனுக்கு அது எப்படி செய்யணும்னு தெரியல. அதை சொல்லுவான், ஆனா எனக்கு தெரியல சார், எப்படி இப்படி நான் நல்லா வாழ்றதுன்னு எனக்கு தெரியல சார். சோ அதனால இதான் என் தலையெழுத்துன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ கிறிஸ்தவர்களும் நினைக்கிறேன் இதான் தலையெழுத்துன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் தலையெழுத்துன்றத வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க? கர்த்தர் சித்தம். எந்த வார்த்தை? கர்த்தர் சித்தம். கிறிஸ்தவர்கள் வந்து எல்லாத்துக்குமே ஒரு வார்த்தை வச்சிருக்கோங்க. அவன் தலையெழுத்துனா நீங்க கர்த்தர் சித்தம்வீங்க. உலகத்துல இருக்கிற வந்து பாரம்னு சொன்னானா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? இது கடவுள் அனுபவிச்சாரு பிரதர். அவன் பாரம்ன்றான். ஒரே கடன் பிரச்சனையா இருக்கு, கடன் பாரமா இருக்கு, ஒரே இந்த வியாதி ஒண்ணு பாரமா இருக்குன்னா நம்ம ஆளுங்க என்ன சொல்லிடுறாங்க? பாரம் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஆளுங்க வந்து என்ன சொல்லிடுவாங்க? கர்த்தர் அனுபவிச்சார் பிரதர், கர்த்தர் இந்த பாடுகளை, நம்ம பாடுகள்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். பாடுகளை எனக்கு என்ன பண்ணிட்டாரு, கொடுத்திருக்காரு பிரதர்ன்ட்டு. ஆனா இன்ஹெரண்டா எல்லா ஹியூமனுக்கும் மனசுல என்னங்க இருக்குது? நான் நல்லா இருக்கணும்ட்டு. ஹல்லேலூயா. ஆமென். சோ எப்படி நல்லா வாழ்வது அதுதான் பேச போறேன் தொடர்ந்து இந்த சீரீஸ்ல. எப்படி நல்லா வாழ, சிம்பிள், நல்லா வாழணுங்க, அதுதான் பேச போறேன். அது டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பைபிள்ல என்னென்னலாம் ஆண்டவர் அது வச்சிருக்காரோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து 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 பேச போறேன். ஏன்னா திரும்ப 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 ஒரே விஷயத்த பேசிக்கிட்டே இருந்தாதான் நம்ம மனசுக்குள்ள என்ன பண்ணுதுங்க, என்னங்க, நம்ம மனசுக்குள்ள போகுது. சில பேர் கேட்பாங்க, ஏன் பிரதர் திரும்ப 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 பேசணும்னு நினைக்கிறீங்க? ஏங்க என்கிட்ட கேட்பாங்க, பிரதர் ஏன் திரும்ப 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 ஹீலிங் பண்றீங்களா பிரதர் அப்படின்னா. ஏங்க வியாதி போற வரைக்கும் ஹீலிங் பண்ணி தானே ஆகணும். என்னங்க வியாதி போற வரைக்கும் ஹீலிங் பண்ணி தான் ஆகணும்ல. நான் போற சர்ச்ல வந்து எங்க பாஸ்டர் வந்து திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசுவார். ஒரே விஷயம் பேசுவார். ஒருத்தர் கேட்டார் அவர்கிட்ட, ஏன் ஒரே விஷயம் திரும்ப திரும்ப பேசுறீங்க? அப்ப அவர் சொன்னாரா, உனக்கு இது புரிஞ்சிச்சுன்னு சொல்லி அடுத்தது போயிடுறான் அப்படின்ட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் ஒரே தாங்க பேசுறாரு. ஆனா பாத்தீங்கன்னா கூட்டம் அப்படி இருக்கும். கூட்டம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து உட்கார்ந்து இருக்கான். ஏன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க, உலகத்துல இருக்கவங்க கண்டுபிடிச்சிட்டான். ஒரு விஷயத்த நான் திரும்ப திரும்ப கேட்டாதான் என் வாழ்க்கையில அது என்ன ஆகுது, ரெஜிஸ்டர் ஆகுது. இப்போ நல்லா கவனிங்க, இன்னைக்கு நீங்க இருக்கிற வாழ்க்கையை வந்து திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை நீங்க கேட்டதுனாலையும் விசுவாசத்தினால்தான் இன்னைக்கு நீங்க இருக்கிற வாழ்க்கை. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு நீங்க வாழ்றீங்க தெரியுமா, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், ஒரு லிவிங்ல இருக்கீங்க பாத்தீங்களா, ஒரு ஸ்டேட்டஸ்ல, ஒரு லைஃப்ல. அதுவே எப்படி உண்டாயிருக்கு? நீங்க ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப கேட்டு, திரும்ப திரும்ப அதை விசுவாசிச்சு, திரும்ப திரும்ப அதை பேசி. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு புள்ள வளரும் போது ஸ்கூல்ல வந்து நீ நல்லா படிப்ப நல்லா படிப்பேன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளைக்கு மனசுல என்ன வந்துருது, நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு வருது. அதே பிள்ளைய வந்து நீ மக்கு மக்குன்னு சொன்னா அது மனசுல என்ன வருது, நான் மக்குன்னு வருது. கரெக்டா? அதனாலதான் வந்து நம்ம பிள்ளைகளை வந்து வளர்க்கும் போது எப்படி வளர்க்கணும்ன்றாங்க, பாசிட்டிவ் வேர்ட் சொல்லி வளர்க்கணும்ன்றாங்க. இப்போ ஏன் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றோம் நம்ம எல்லாரும் வியாதி வரும்னா, நம்ம சுத்தி இருக்கவங்கள நமக்கு திரும்ப திரும்ப என்னங்க சொல்லியிருக்காங்க, 40 வயசுல இது வரும், 50 வயசுல இது வரும், 60 வயசுல வரும். இதை கேட்டு கேட்டு நம்மளுடைய மனசுக்குள்ள ஆழமா என்ன போயிருச்சு, இது வரும். எத்தனை பேருக்கு புரியுது? இது வரும்ன்றது புரிஞ்சிருச்சு. என்னங்க கரெக்டா இல்லையா? இதுக்கு நீங்க ஸ்கூலுக்கும் போல, இதுக்கு நீங்க காலேஜுக்கும் போல, இதுக்கு நீங்க எந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணல. ஆனா உங்களை சுத்தி இருக்க உலகம் திரும்ப திரும்ப எதிர்மறையான காரியங்களை, நெகட்டிவ் திங்ஸ பேசி 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 உங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சா, அந்த விசுவாசத்தை உண்டாக்கி, அந்த பிலீஃப் உண்டாக்கி உங்க உலகத்தை நீங்களே உண்டாக்கிட்டீங்க. பாருங்க எபிரேயர் 11 வாங்க, ஹீப்ரூஸ் 11ல போட்டிருக்கு. எபிரேயர் 11:3. எபிரேயர் 11:3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும்
விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். பாருங்க, விசுவாசத்தினாலே உலகங்கள் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கான்? தேவனுடைய வார்த்தையினால். புரியுதுங்களா? அது வந்து by faith we understand that the worlds அப்படின்னு ஒரு இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ்னு வரும், தமிழ்ல உலகங்கள்னு வருது. எத்தனை உலகங்கள் உண்டாக்குனார் ஆண்டவர்? எர்த் ஒரு உலகம் தானே இருக்கு, ஆனா ஏன் உலகங்கள் அப்படின்னு வருதுன்னா, உங்க உலகத்தை ஆண்டவர், உங்களுக்குன்னு ஒரு உலகத்தை ஆண்டவர் வச்சிருக்காருங்க. அது என்ன உலகம்? உங்க ஃபேமிலி, உங்க லைஃப், உங்க கரியர், உங்க மினிஸ்ட்ரி, உங்க பிசினஸ், உங்க காலிங், உங்க அனாயிண்டிங், அதான் உங்க உலகம். சில பேர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? மை ஃபேமிலி இஸ் மை வேர்ல்டு. எத்தனை பேர் இந்த வேலை கேட்டிருக்கீங்க? என் குடும்பம் தான் என் உலகம். சோ விசுவாசத்தினால தேவனுடைய வார்த்தையினால உலகங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கான். சோ ஒரு காரியத்தை உண்டாக்குவதற்கு எதை யூஸ் பண்றாரு ஆண்டவர்? வார்த்தை தான் யூஸ் பண்றாரு. சோ இன்னைக்கு நம்மளுடைய உலகம் இருக்குல்ல, உலகம்னா ஐம் நாட் டாக்கிங் அபௌட் தி பிசிக்கல் எர்த் பேசல. உங்க உலகம்னா உங்க ஃபேமிலி, உங்க கரியர், உங்க பிசினஸ், மினிஸ்ட்ரி, பினான்ஸ்ல இருக்கலாம். அந்த உலகத்தை வார்த்தையினால நீங்க உண்டாக்கலாங்க. எத்தனை பேர் புரியுது? த்ரூ வேர்ட்ஸ், த்ரூ காட்ஸ் வேர்ட் யூ கேன் ஃபார்ம் அண்ட் ஃப்ரேம் யுவர் வேர்ல்ட். புரியுதுங்களா இல்லையாங்க? தேவனுடைய வார்த்தையை பேச பேச உங்க உலகத்தை நீங்க மாத்தலாம். இன்னைக்கு அந்த உலகம் வந்து உலகத்தோட வார்த்தையினால என்ன இருக்குது, அதாவது வேர்ல்ட்லி லைஸ்னால, உலகத்துல இருக்கிற எதிர்மறையான காரியத்தினால அது உண்டாயிருக்குது. ஆனா இப்போ நீங்க தேவனுடைய வார்த்தையை வச்சு நீங்க அதை மாத்தலாம். அதுதான் உலகங்கள் நாங்க எழுதுறாரு பை ஃபெய்த். சோ வார்த்தையின் மூலமாக உங்களோட லைஃப், உங்களுடைய கரியர், உங்களுடைய பிசினஸ், மினிஸ்ட்ரி, உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணலாமாங்க? என்ன பண்ணலாம்? ஃப்ரேம் பண்ணலாமா? ஃபார்ம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஆமென். திஸ் இஸ் த குட் நியூஸ். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம், அவ்வளவுதான் பிரதர், முடிஞ்சிச்சு எல்லாம், இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சொல்றேன், மாத்த முடியும். சொல்லுங்க, மாத்த முடியும் சொல்லுங்க. என் வாழ்க்கையை மாத்த முடியும். எப்படி மாத்த முடியும்? கர்த்தருடைய வார்த்தையினால மாத்த முடியும். த்ரூ காட்ஸ் வேர்ட் ஐ கேன் டிரான்ஸ்ஃபார்ம் மை லைஃப், ஐ கேன் சேஞ்ச் மை லைஃப். என்னோட வார்த்தையினால என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன பண்ண முடியும்? மறுரூபமாக்க முடியும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை மாற்ற முடியும். நான் முன்னேறி செல்ல முடியும். எப்படி பண்ண முடியும்? கர்த்தருடைய வார்த்தையினால, என்னால கிடையாது. சோ இததான் ஆண்டவர் வந்து வேதத்துல போதிக்கிறாரு. நீ பெருகணும், பழுகணும் அப்படின்ட்டு. யூ ஷுட் இன்க்ரீஸ், யூ ஷுட் மல்டிப்ளை, யூ ஷுட் பி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்றது இததான் வேதம் போதிச்சு கொண்டே இருக்குது. So the first thing that you have to do to increase, to prosper, to be in good health, to be successful, நீ முதல்ல என்ன செய்யணும்? நான் வந்து செழிப்பா இருக்கணும் பிரதர், சந்தோஷமா இருக்கணும் பிரதர், சுகமா இருக்கணும் பிரதர், வாழ்க்கையில முன்னேறணும் பிரதர். முதல்ல நான் என்ன செய்யணும்னா, பைபிள்ல வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் லாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லா என்னன்னா, யூ நீட் டு பொசிஷன் யுவர் செல்ஃப். நீங்க அதற்கான பொசிஷனுக்கு ஃபர்ஸ்ட் வரணும். பொசிஷன் ஒன்று பிசிக்கல் பொசிஷன் கிடையாது, இட் இஸ் யுவர் ஹார்ட் பொசிஷன். உங்க இருதயத்தை பொசிஷன் பண்ணணும். இங்க எதுவுமே வந்து பிசிக்கல் கிடையாது, எல்லாம் ஸ்பிரிச்சுவல் தான். உள்ளான மனுஷன் மாற மாற புதுப்பிக்கப்பட வெளியில எல்லாம் மாறிக்கிட்டே வரும். எத்தனை பேருக்கு புரியுது? உள்ள மாத்தினா வெளியே மாறும், உள்ள மாறாத வரைக்கும் ஒண்ணு மாறாது. As a man thinketh in his heart, so is he. ஒரு மனுஷன் நினைவுகள் எப்படி இருக்கோ அப்படியே அவன் இருப்பானா, நீதிமொழிகள் வருது. சோ உள்ள வந்து இருதயத்தோட பொசிஷனை மாத்த வேண்டியதா இருக்கு. சோ பைபிள் டாக்ஸ் அபவுட் பொசிஷனிங் யுவர் செல்ஃப் டு ரிசீவ் காட்ஸ் பிளெஸிங். சரி, தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்குங்க, அவைலபிளா இருக்கு. ஆனா எல்லாருமே ஆசீர்வாதத்துல வாழ முடியல. பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து ரொம்ப நல்லவங்க எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லவங்க எல்லாம் இருக்கிறாங்க, வெரி குட் பீப்புள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் பார்த்திருக்கேன். பட் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் லைஃப்ல. என் லைஃப்லயே நான் பார்த்திருக்கேன், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நான் பார்த்திருக்கேன். என்ன நான் யோசிப்பேன், ஆண்டவரே இப்பெல்லாம் ஜோம் பண்ணிருப்பீங்களா? நாலாம் ஜோம், ஆண்டவரே நான் என்ன பாவம் பண்ண ஆண்டவரே, நான் என்ன தீங்கம் பண்ண ஆண்டவரே. அந்த பய பாருங்க, ஃபுல்லா பண்றதெல்லாம் திருட்டு வேலை, அவன் நல்லா இருக்கான். நான் வந்து ஒழுங்கா இருக்கேன் ஆண்டவரே, ஒழுங்கா சர்ச்சுக்கு போறேன் ஆண்டவரே, ஒழுங்கா என்னுடைய டைத் ஆஃபரிங் எல்லாம் கொடுக்குற ஆண்டவரே, ஒழுங்கா பைபிள் படிக்கிற ஆண்டவரே, எல்லாம் ஒழுங்கா பண்ணியே ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில வந்து ஆசீர்வாதங்களை பார்க்கல அப்படின்னு நிறைய ஜோம் பண்ணிருக்கேன். இப்போ இல்ல, முந்தி ஜோம் பண்ணிருக்கேன். அப்புறம் தான் ஆண்டவர் என் கண்ணு திறந்தாரு, தம்பி இது நீ பண்றதுனால நடக்கல தம்பி, யூ நீட் டு பொசிஷன் யுவர் ஹார்ட். அதெல்லாம் நான் டீச் பண்ண போறேன், சரிங்களா? யூ நீட் டு பொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு ஷவர் இருக்குல்ல, இந்த பாத்ரூம்ல ஷவர் இருக்கும்ல,
ஒரு ஷவர் திறந்து விட்டு குளிக்கணும்னா ஷவரை திறந்து விட்டுட்டு குளிக்கிறதுக்கு நீங்க எங்க போய் நிக்கணும்? ஷவர் கடியில நிக்கணுமா, திறந்து விட்டு பக்கத்து ரூம்ல போய் நிக்கணுமா? எங்க நிப்பீங்க? போய் திறந்து விட்டு பக்கத்து ரூம்ல போயிருவீங்களா? பிரதர் நான் ஷவரை திறந்து விட்டேன் பிரதர். சரி, ஷவர் கடியில போய் நில்லுங்க. ஷவர் கடியில நின்னாதான் ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங் மேல வருமா? எத்தனைங்க புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஷவர் கடியில நின்னாதான் தண்ணி மேல போடும். ஷவர் கடியில நிக்காம வேற எங்கேயும் நின்னா வேலைக்காகாது. ஒரு கேம் விளையாடுறீங்க, கிரிக்கெட் ஃபுட்பால் விளையாடுறீங்கன்னா அங்க பொசிஷன்ஸ் இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? இஷ்டத்துக்குலாம் நிக்க முடியாது. கிரிக்கெட் மேட்ச் ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல? பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல நிக்க வைப்பான். கரெக்டா ஸ்ட்ராட்டஜிக்கா பிளேஸ் பண்ணுவானுங்க. ஏன்னா அங்கதான் பால் வரப்போகுது. அந்த பிளேயர் போயிட்டு என்னால இங்கெல்லாம் நிக்க முடியாதுயா, நான் போயிட்டு நாங்க போய் அங்கதான் நிப்பேன், எனக்கு பிடிச்ச அப்படிலாம் நிக்க முடியாது. யூ நீட் டு ஸ்ட்ராட்டஜிக்கலி பொசிஷன் யுவர் செல்ஃப். அங்க கரெக்டா பால் வரும். அது வந்து கேப்டன் சொல்லுவாரு, ஏதா இங்க நில்லு அங்க நில்லு அப்படின்னு சொல்லுவாரு. கரெக்டா நிப்பா, கரெக்டா பால் வரும். அதே போலதான் we need to position our heart to receive from God. Hallelujah. Amen. We need to prepare our heart to receive from God. நம்மளுக்கு ஹார்ட்டை பொசிஷன் பண்ணும். அடுத்தது நம்ம ஹார்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ப்ரிப்பேர் எப்படி வந்து ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணி போய் எழுதினாதான் வெற்றி வருதோ அதே போல ஹார்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுதுங்க நான் சொல்றது? இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. வாங்க ஒரு வசனத்தை படிப்போம் வாங்க. 2 நாளாகவும் 20:17 செகண்ட் கிரானிக்கல்ஸ் 20:17. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். You will not need to fight in this battle. Position yourself. Stand still and see the salvation of the Lord. Amen. Position yourself. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த யுத்தத்தை நீ பண்ண வேண்டாம், ஆனால் தரித்து நில்லுங்கள். அது இங்கிலீஷ்ல தான் கரெக்டா வரும். பொசிஷன் பண்ணு. நீ நான் சொல்ற பொசிஷன்ல நில்லு. ஃபைட் நான் பண்ணுவேன், ஆனா நான் சொல்ற இடத்துல என்ன பண்ணும் நீ போய்? எனக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? இன்னைக்கு நிறைய பேர் வந்து யுத்தம் கர்த்தர் பண்ணுவான்னு விசுவாசிக்கிறாங்க, ஆனா ஹார்ட் எங்க இல்ல? ஆண்டவர் சொல்ற பொசிஷன்ல இல்ல. இருதயம் வந்து ஆண்டவர் சொல்ற இடத்துல இல்ல. சிந்தை நம்பிக்கை வந்து ஆண்டவர் சொல்ற இடத்துல இல்ல. ஆனா கர்த்தர் யுத்தம் செய்வார், கர்த்தர் யுத்தம் செய்வார்னே சொல்லுவாங்க. எத்தனை பேருக்குங்க புரியுது? பொசிஷன் பண்ணு. இந்த கதையை எடுத்து படிச்சீங்கன்னா தெளிவா சொல்லுவார் ஆண்டவர் யெகோஷாபாத்துக்கு. நீ இப்போ யுத்தத்துக்குலாம் போ, நான் சொல்ற இடத்துல போய் நில்லு, ஆனா நான் சண்டை போடுவேன், ஆனா நீ போய் நிக்கணும்னுவார். யோசபாத் சொல்லி இருக்கலாம்ல, ஆண்டவரே எப்படி நீங்க தான் சண்டை போட போறீங்க, நான் பாட்டு வீட்டுல சாப்பிட்டு படுத்து தூங்குறேன், எதுக்கு ஆண்டவரே காலையில எழுப்பி விடுறீங்க? சொல்லாம வேணாமாங்க? என்னங்க சொல்லிருக்கலாமா இல்லையா? நான் யோசபாத் தான் சொல்லியிருப்பேன். சண்டை போட போறது நீர், அடியேனை ஏன் ஆண்டவரே கூப்பிடுறீர்? காலையிலே எழுப்பி வர போனோம், எல்லா கோயிலையும் கலப்பி விடணும் வர, நான் பாட்டுக்கு வீட்டுல இருந்துக்கிறேன். நீங்க சண்டையை போட்டுட்டு ஒரு தூதனை அனுப்பி, மகனே யுத்தம் முடிந்தது, கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தான்னு சொன்னீங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, யூ நீட் டு பொசிஷன் யுவர் செல்ஃப். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் சொல்ற இடத்துல தரித்து நிக்க வேண்டியதா இருக்கு. தரித்து நின்னாதான் நடக்குது. ஹீலிங் மினிஸ்ட்ரி வரும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஹீலிங் மினிஸ்ட்ரிக்கு கூப்பிட்டுருக்கீங்க, இதனால ஒரு 12 நான் சொல்றது ஒரு 14-15 வருஷம் முன்னாடி கூப்பிட்டுருக்கீங்க ஹீலிங் மினிஸ்ட்ரிக்கு. எனக்கு என்ன வல்லமை இருக்கு ஆண்டவரே, எனக்கு என்ன மகிமை இருக்கு, எனக்கு என்ன இது இருக்கு? அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, எப்பா ஹீலிங் பண்ண போறது நீ கிடையாது, சுகத்தை கொடுக்கறது நீ கிடையாது, ஆனா நீ தரித்து நிக்கணும், நீ பொசிஷன் பண்ணணும், உன் இருதயத்தை பொசிஷன் பண்ணணும், உன் சிந்தைய பொசிஷன் பண்ணணும், நான் சொல்ற இடத்துல போய் நிக்கணும்னாரு. அப்ப நான் கேட்டேன், நான் எங்க ஆண்டவரே போய் நிக்கணும்னாரு? போய் எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் நில்லுனாரு. சரி ஆண்டவர் போய் நிக்கிறேன், என்ன பண்ணும்? கையை வையினர். அதுதானே வேதத்துல போட்டிருக்கு, வியாதியஸ்தர்கள் மேல் கை வைகள் அப்பொழுது சுகமாவர்கள். நான் என்னோட பொசிஷன் வந்து என்னதுங்க? என் இருதயம் ஆண்டவரை விசுவாசிக்கணும், சுகம் கொடுப்பாருன்னு என் கை யார் மேல இருக்கணும்? போய் வியாதியஸ்தர்கள் மேல இருக்கணும். அப்போ ஹீலிங்க யார் கொடுப்பா? கர்த்தர் கொடுப்பார். அதை விட்டுட்டு ஆண்டவரே நான் வீட்டுல உட்காந்துக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, ஹாஸ்பிட்டல் இங்க இருந்தே ஜோம் பண்ணிடுறான், நீங்க ஹாஸ்பிட்டல்ல சுகம் பண்ணிருங்க. ஆண்டவர் சொல்ல அதெல்லாம் முடியாது, நீங்க போய் கை வைன்றாரு. என்னங்க கிறிஸ்தவர்களுக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? அப்ப ஆண்டவர் ஜோம் பண்ணிடுற, ஆண்டவரே நீங்க அங்க முடிச்சிருக்க, ஆண்டவரே வேலை கிடையாது. சில நேரத்துல ஆண்டவர் அங்க போனா போய் தான் ஆகணும். நீங்க அதுதான் பொசிஷனிங் யுவர் செல்ஃப். சோ அங்க போனது எப்போ தெரியும்? ஆண்டவரோட கனெக்ஷன்ல இருக்கும் போது, ஆண்டவரோட வார்த்தையில நிலைத்திருக்கும் போது தான் எங்க போகணும்னு தெரியும் உங்களுக்கு. பாத்துருக்கீங்களா?
நிறைய கிறிஸ்தவத்துல வந்து நிறைய பேர் சொல்றது என்னன்னா, பிரதர் நாங்க ஜோம் பண்றோம் பிரதர், நாங்க ஜோம் பண்ணிக்கிறோம் பிரதர். நான் நிறைய பேர் சொல்றேன், நீங்க ஜோம் பண்றது ஓகே, என் கூட வாங்க, ஃபீல்டுக்கு வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நார்த் இந்தியாவுக்கு வாங்க, வந்து அங்க பண்ணுங்க. ஆனா அதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்க மாட்டாங்கல்ல. கவனிச்சிருக்கீங்களா? வர நாங்க ஜோமனி கிளம்புறது நாங்க ப்ரேயர் பேக்கப் பவர் பேக்கப் மாதிரி ப்ரேயர் பேக்கப் கொடுக்குறோம் பிரதர் அப்படின்னு. ப்ரேயர் பேக்கப் நல்லதுதான், நீங்க எல்லாம் ஜோம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் என்னங்க யோசிச்சு பாருங்களேன், இங்கிலீஷ் மிஷினரிஸ் எல்லாம் வந்து ப்ரேயர் பேக்கப் கொடுத்திருந்தா இந்தியா என்ன நிலைமையில இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். இங்கிலீஷ் மிஷினரிஸ் வில்லியம் கேரி, இந்த மாதிரி மிஷினரிஸ், ரீகன் பால், அப்புறம் வேற யாரு, ஒரு பிஷப் ஒருத்தர் இருந்தாரு சவுத்துல, அவர் எல்லாம் வந்து பிரேயர் பேக்கப் கொடுத்துதான் வச்சுக்கோங்க. ஆண்டவரே நாங்க இங்கிலாந்து தேசத்துல இருந்தே இந்தியாக்காக ஜோம் பண்றோம் ஆண்டவரே அங்கேயே உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் படிச்சிருக்கே மாட்டோம். கரெக்டா இல்லையாங்க? படிச்சிருக்க மாட்டோம் யாருமே. நம்மள எவனும் படிக்கவும் விட்டுருக்க மாட்டான். ஏன்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை ஒடுக்கிறதுக்கு, ஒரு மனுஷனை மிதிக்கிறதுக்கு 1000 வழி வச்சிருக்கானுங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஒரு மனுஷனை எப்படி எல்லாம் கீழே தள்ளி அவனை மிதிக்கலாம், ஒடுக்கலான்றதுக்கு 1000 வழி இருக்கு. சாதி பேரை சொல்றானுங்க, மதம் பேரை சொல்றானுங்க, மொழி பேரை சொல்றானுங்க, சொல்லி ஒருத்தனை மிதிச்சு ஒடுக்கி அவனை படிக்க விடாம அவனை அமுக்கி. கவனிச்சிருக்கீங்களா? தமிழ்நாடு ஃபார் பெட்டர். ஏன் தெரியுமா? தமிழ்நாடுக்கு இங்கிலீஷ் மிஷினரிஸ் எல்லாம் வந்து ஆண்டவர் சொன்னதை செய்ததுனால இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு எஜுகேட்டட் ஸ்டேட் ஆயிடுச்சு. ஆனா நார்த் இந்தியாவுக்கு நான் நிறைய போறதுனால பாக்குறாங்க, இன்னைக்கு கூட வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க, பெண்களை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. மிஞ்சி போனா 5th ஸ்டாண்டர்ட் போவோம். இங்க அப்படி இருக்காங்க எல்லாம். நான் பார்த்த வரைக்கும் எவ்ரி கேர்ள் இஸ் நவ் ஸ்டடிங் இன் அ காலேஜ். வெரி ஃபியூ டோன்ட் கோ டு காலேஜ். கவனிச்சிருக்கீங்களா? உங்க பொம்பளை பிள்ளைங்கள பெஸ்ட் ஸ்கூல்ல தானே போடுறீங்க, மோசமான ஸ்கூல்ல போடுறீங்களா? எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, நான் ஜோம் பண்ண ஆண்டவரே நல்ல ஸ்கூல்ல காட்டுங்கன்ட்டு. ஆனா நார்த் இந்தியால என்ன பண்ணுவானுங்க, ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டானுங்க. நல்ல பணக்காரனா இருப்பா எல்லாம் இருக்கும், ஆனா எங்க அனுப்ப மாட்டான், ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டான். ஏன்னா என்ன பிலீவ் பண்றான், பொம்பளை புள்ள இன்ஃபீரியர், அவளுக்கு படிப்பு தேவையில்ல, அவ ஆம்பளைக்கு அடிமையா தான் இருக்கணும். ஆனா அன்னைக்கு ஐ தேங்க் காட் அந்த இங்கிலீஷ் மிஷினரிஸ் அங்க உட்காந்து ஜோம் மட்டும் பண்ணல பாருங்க, ஜோம் பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டாங்க இங்க இந்தியாவுக்கு. அதனால இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்காங்க, படிச்சிருக்கிறோம். எவ்வளவு நடந்திருக்கு பாருங்க. படிச்சிருக்கிறோம், ஆசீர்வாதமா இருக்கும், நல்லா இருக்கிறோம், பினான்சியலா நல்லா இருக்கிறோம், எவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கு. அதனாலதான் சொல்றோம் we need to position ourselves. Hallelujah. When you position, you will see God working for you. So இதுதான் வந்து போட்டிருக்கு. Amen. So வரப்போற வருஷத்துல if you want to see God working, you need to first position yourself. அது ஒரு நாள்ல நடக்காது. It is a continuous thing. Every day you need to position your heart, you need to position your mind, you need to position your belief system. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வந்து கிறிஸ்தவத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் அழுதா கொடுத்துருவாரு, என்ன பண்ணுவாரு, அழுதா கொடுத்துருவாருன்னு சொல்லி அழுது ஜோம் பண்ணவங்களாம் நிறைய பேர் தெரியும். ஆனா கடைசி வரைக்கும் அழுது ஜோம் பண்ணதான் மிச்சம். ஆனா எதுவும் வந்த மாதிரி தெரியல. ஏன்னா பைபிள் நெவர் சேஸ் when you cry God will give. பைபிள் சேஸ் God sees faith and gives. ஆண்டவர் விசுவாசத்தை பார்த்து தான் கொடுப்பாரா, அவங்க அழுகையை பார்த்து கொடுக்கறது. எத்தனை பேருக்குங்க புரியுது? அழுது ஜோம் பண்ணி வாங்கலாம்னா நான் சொல்றேன், நம்ம எல்லாம் சாம்பியன்ஸா இருப்போம் அதுல. crying, if crying was an Olympic game, we will be champions. அழுகிறது வந்து ஒலிம்பிக் போட்டியில வச்சாங்க, நம்ம கோல்டு மெடல் வாங்கிட்டு வருவோம் நம்மளாம் போய். என்னங்க கரெக்ட் தானே? அவ்வளவு சூப்பரா அழுவோம், கண்ணை முன்னு அழுக வரும் நமக்கு. ஆனா அழுகிறதுனால தேவன் கொடுக்கறது இல்ல பாருங்க. ஆண்டவர் எதை பார்த்து கொடுக்கிறாரு, விசுவாசத்தை பார்த்துதான் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சோ கிறிஸ்து வந்து இது எல்லாத்தையும் உங்களுக்காக சம்பாதிச்சார். நல்லா கவனிங்க, இது எல்லாத்தையும் உங்களுக்காக சம்பாதிச்சு ரெடியா வச்சிருக்கிறார். இந்த ஆசீர்வாதம், இந்த சுகம், இந்த செழிப்பு, சமாதானம், நீங்க வாட் எவர் யூ நேம், உங்க முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் தேவை எல்லாத்தையும் அவர் சம்பாதிச்சு சிலுவையில சம்பாதிச்சிட்டார். படிங்க கலாத்தியர் 3:13-14. Galatians 3:13-14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சோ இதுல 2 காரியம் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்து சாபமானார். ஆமென். இதுதான் ஃபர்ஸ்ட். கிறிஸ்து சாபமானார். அப்பனா யார் மேல இப்ப சாபம் கிடையாது, உங்க மேல சாபம் கிடையாது. ஹல்லேலூயா. சாபம்ன்ற அந்த வார்த்தை வந்து அதுல எல்லாத்தையும் நீங்க உள்ள போட்டுடலாம். தரித்திரம், பிசாசின் கிரியைகள், வியாதி,
இல்லாமை, குறைவு, டிப்ரெஷனு, இது எல்லாத்தையும் எதுக்குள்ள கொண்டு வந்து வச்சிடலாங்க நீங்க? ஆ. சாபம் என்ற ஒரே வார்த்தை. இது எல்லாமே வந்து என்னது? ஒரு மனுஷனை வாழ விடாது. எதெல்லாம் ஒரு மனுஷனை வாழ விட மாட்டேங்குதோ, சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியாதோ, அதெல்லாம் எதுக்குள்ள கொண்டு வந்துடலாம் நீங்க? சாப லிஸ்ட்ல கொண்டு வந்துடலாம். இந்த லிஸ்ட்டை நம்ம வந்து போன வாரம் ஒரு மெசேஜ்ல பார்த்தோம். வானம், பூமி, பூமியின் மேல் வானம் இருக்கிற போல் நம்ம வாழணும்னு ஒரு மெசேஜ் போன வாரம் பார்த்தோம்ல, போன டியூஸ்டே. அதுல பார்த்தோம் அந்த சாப லிஸ்ட்ல எதெல்லாம், வாட் எவர் இஸ் ஹிண்டரிங் யுவர் ப்ராக்ரஸ், யூ கேன் புட் இட் இன் த கர்ஸ் லிஸ்ட். உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறது எல்லாத்தையும் எதுக்குள்ள கொண்டு வந்துடலாங்க நீங்க? எதுக்குள்ள கொண்டு வந்துடலாம்? கர்ஸ் லிஸ்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். எத்தனை பேருக்கு புரியுது? அதனால கர்ஸ் லிஸ்ட் பெருசா இருக்கு. உபாமம் 28 எடுத்து படிச்சீங்கன்னா 15 வசனத்துல ஸ்டார்ட் ஆகி 68 வசனம் வரைக்கும் போகுது. ஏன்னா அவ்வளவு காரியங்கள் வந்து ஒரு மனுஷனை பிடிச்சி இழுக்குதான் கீழே. அது எதுவுமே கர்த்தர் சித்தம் கிடையாது. அப்ப நீங்க அதுல அந்த லிஸ்ட்ல நீங்க எதாவது பாக்குறீங்கன்னா, அப்ப நீங்க உடனே சொல்லலாம் இது கர்த்தர் சித்தம் கிடையாது. வியாதி அதுக்குள்ள வருது, எத்தனையோ வசனம் வியாதி இருக்குது. அப்ப அதை பார்த்தோன்னே நீங்க என்ன சொல்லணும்? கர்த்தர் சித்தம் கிடையாது, கர்த்தர் கொடுக்கல, கர்த்தர் அனுபவிக்கல. யார் கொடுத்தா? பிசாசு கொண்டு வரான். பாவம் கொண்டு வருது வியாதிய, என்னுடைய அறியாமை கொண்டு வருது, என்னுடைய இக்னரன்ஸ், லேக் ஆஃப் நாலேஜ் கொண்டு வருது. சோ இது எல்லாத்தையும் அதுக்குள்ள கொண்டு வந்துடலாம். சோ கிறிஸ்து சாபமானார். ஃபர்ஸ்ட் இது கிறிஸ்து சாபமானார், நாம் ஆசீர்வாதமாக. என்ன ஆசீர்வாதமா? சாதாரண ஆசீர்வாதம் இல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஏப்ரஹாமிக் பிளெஸிங் நம்ம மேல வந்துருச்சு. சோ இந்த ஏப்ரஹாமிக் பிளெஸிங் என்னன்றதை டீடைலா வந்து வரப்போற இதுல பார்க்கலாம். ஏன்னா அது ஒரு இதுல பார்க்க முடியாது. இட்ஸ் a huge thing. ஆமென். சோ இப்போ இந்த ஏப்ரஹாமிக் பிளெஸிங் ரிசீவ் பண்றதுக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம். ஏப்ரஹாமிக் பிளெஸிங்கை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதுல வாழணும், அதுக்கு தான் நம்ம ப்ரிப்பரேஷன் ஆயிட்டு இருக்கு. ஆமென். சோ இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிட்டாரா? ஆண்டவர் பண்ணிட்டாராம். பாருங்க, டியூட்ரானமி 28, உபாகமம் 28 1வது வசனம் படிங்க. அது ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. இந்த ஆசீர்வாதம் உன் மேல வரணும்னா நீ என்ன செய்யணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. வாட் ஷுட் பி யுவர் பொசிஷன்? நீ என்ன செஞ்சா அந்த ஆசீர்வாதம் உன் மேல வந்து பழிக்குன்றார். படிங்க சிஸ்டர், உபாகமம் 28 1-2. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பாருங்க, இங்க 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். செவி கொடுக்கிறது, இதுதான் ரொம்ப முக்கியம். ஹியரிங், செவி கொடுப்பது. புரியுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செவி கொடுப்பது. எதுக்கு செவி கொடுக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. எதற்கு செவி கொடுக்கிறீர்கள்? தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய சத்தத்திற்கும் செவி கொடுக்கணும். சோ சிம்பிளா சொல்லணும்னா, யூ நீட் டு ஹியர் த வேர்ட் ஆஃப் காட், நத்திங் எல்ஸ். நீங்க செவி கொடுக்கறது எதுக்கு செவி கொடுக்கணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் செவி கொடுக்கணும். இதுதான் சொல்றாரு. நான் சொல்றதுக்கு செவி கொடுத்தா இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உன்னை வந்து ஓவர்டேக் பண்ணுமா? ஓவர்டேக் பண்ணணும்னு என்னங்க? நீங்க ஆசீர்வாதம் பின்னாடி ஓட வேண்டாம், அது வந்து உங்க பின்னாடி ஓடி வந்துடுமா? இன்னைக்கு நம்ம தானே ஆசீர்வாதம் பின்னாடி ஓடிட்டு இருக்கோங்க. ஆண்டவரே ஆசீர்வதி ஆசீர்வதி ஆசீர்வதின்றீங்களா? அதெல்லாம் பண்ண வேண்டாமா? அது பிச்சுக்கிட்டு வருமா அவங்க பின்னாடி? எத்தனை பேருக்கு புரியுது? வேண்டாம் வேண்டாம், ஐயோ வேண்டாம், ஐயோ வேண்டாம்னாலும் அது என்ன பண்ணுமா? என்னங்க இப்படி எல்லாம் வாழ முடியுமான்னு யோசிக்கிறீங்களா? பிரதர் நல்லா பேசுறீங்க பிரதர், இப்பெல்லாம் நடக்குமா பிரதர் அப்படின்றீங்களா? சொல்றதெல்லாம் சூப்பரா இருக்கு பிரதர், ஆனா நடக்குமான்னு தெரியல. நடக்குங்க, அதனாலதான் வேதத்துல எழுதி இருக்கு. நடக்கும்ன்றதுனாலதான் எழுதியிருக்கு. உங்க வாழ்க்கை வந்து சமாதானத்தால மட்டும்தான் நிரம்பி இருக்கும், அதனாலதான் இதெல்லாம் எழுதியிருக்கு. உங்க வாழ்க்கை வந்து சந்தோஷத்தினால மட்டும்தான் நிரம்பி இருக்கும், அதனாலதான் எழுதியிருக்கு. இன்னைக்கு இல்லாம இருக்கலாங்க. நம்ம எப்பவுமே பிசாசு பாருங்களேன், அதனாலதான் செவி கொடுக்கறது ரொம்ப அவசியம். பிசாசு என்ன சொல்லுவானா, இன்னைக்கு இப்படி இருக்கல, நாளைக்கு நல்லா இருப்பேன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு இருக்கிறதோட மோசமா தான் நீ இருப்ப அப்படின்னு பிசாசு நம்மகிட்ட சொல்லிட்டே இருப்பான். பிசாசு சொல்றானா இல்லையா? கூட இருக்காங்க பாத்தீங்களா நிறைய பேரு, அவங்க ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. பிசாசு கூட விட்டுருங்க, கூட இருப்பாங்க பாத்தீங்களா, குடும்பத்திலே இருப்பாங்க சில பேர். இது சொல்றதுக்குன்னே சில பேர் ஆண்டவர் வைக்கல, சரி சொல்றதுக்குன்னே சில பேர் இருப்பான். நீ நினைக்கிறியா? ரொம்ப சிரிக்காத, ரொம்ப சிரிக்காத, நாளைக்கு அழுவ பாரு. இத சொல்றதுக்குன்னே கூட 4 பேர் சுத்திட்டு இருப்பான். ஆனா சொல்லுங்க, இந்த ஆசீர்வாதங்கள் என் மேல வந்து பலிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னை வந்து ஓவர்டேக் பண்ணும். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டு ஓவர்டேக் பண்ணும். நான் ஓட மாட்டேன், அது என் பின்னாடி வந்து ஓவர்டேக் பண்ணிருமா, வந்து பிடிச்சுக்குமா, வந்து பலிக்கும், என்னை வந்து கப்புன்னு இறுக்கி பிடிச்சுக்குமா. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். வாங்க, சோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த ப்ரிப்பரேஷன், பொசிஷனிங், அதுதான் நம்ம பார்க்கணும்.
இது எல்லாமே நமக்கு இருக்குங்க. சரிங்க. ஆனா ப்ரிப்பரேஷன் அண்ட் பொசிஷன் தான் மிஸ்ஸிங். வாங்க மார்க் 4வது அதிகாரம் வாங்க. மார்க் 4ல ஆண்டவர் வந்து ஒரு உவமையை பேசுறாரு. விதைக்கிறவனுடைய உவமை. மார்க் 4ல ஒரு உவமை பேசுறாரு. நீங்க வந்து 2ல இருந்து படிங்க சிஸ்டர். மார்க் 4 2ல இருந்து 9 வரைக்கும் படிங்க. அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். ரொம்ப முக்கியமான ஒரு பேரபிள். இது ஆண்டவர் வந்து டீச் பண்ணிட்டு என்ன சொல்றாரு, காதுள்ளவன் இதை கேட்கட்டும். அப்படின்னா என்ன சொல்றாரு, உனக்கு புரியுதுன்னா, உனக்கு ரியலா நீ வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட் உனக்கு இருக்குன்னா, புரியுற மனசு இருக்குன்னா, இதை நீ என்ன பண்ணுவ, கேட்டு புரிஞ்சு பண்றாரு. சரிங்களா. ஆனா சீஷர்களுக்கு இது புரியல. உடனே அடுத்த வசனத்துல வாங்க, சீஷர்கள் என்ன கேட்கறானுங்க பாருங்க. நெக்ஸ்ட் வர்ஸ் சிஸ்டர், 10ல இருந்து படிங்க. அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த உவமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அவர் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். போதும் சிஸ்டர். இது ரொம்ப முக்கியமான வசனங்க. இந்த வசனம் பாருங்க. seeing that they may see and not perceive, hearing they may hear and not understand it. கேட்டும் கேட்காத மாதிரி இருப்பான், பார்த்தும் பார்க்காத மாதிரி இருப்பான். நான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நிறைய கிறிஸ்தவர்களை பார்த்திருக்கேன். கர்த்தர் சுகமாக்குவார்னா ஒத்துக்கவே மாட்டான், சண்டைக்கு வந்துடுவான் என்கிட்ட. அது எப்படி சுகமாக்குவாரு? கர்த்தர் தான் வியாதியை கொடுத்தாரு, யோபுக்கு கொடுத்தாரு, யோபுக்கு எடுத்தாரு, பவுலுக்கு முள்ளு கொடுத்தாரு. ஸ்ட்ராங்கா பேசுவானுங்க. அது எப்படி பேசுவான்னா, கர்த்தரோட பிஏ மாதிரி பேசுவானுங்க அவனுங்க. இவர் தான் இயேசு கூட இருந்த மாதிரி. நிறைய பேர் பார்த்திருக்கேன். அது இவங்கெல்லாம் யாருன்னா ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்க, ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் எல்லாம் கூட சர்ச்சில் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஆனா ஒத்துக்கவே மாட்டாங்க. கர்த்தர், நீங்க சொல்ற அளவுலாம் கர்த்தர் நல்லவர்லாம் இல்ல பிரதர். என்ன கர்த்தர் நல்லவர்னு எப்ப பார்த்தாலும் போதிச்சுட்டு இருக்கீங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, நீ என்ன பிரசங்கம் பண்ணுவ அப்படின்னாரு என் சொந்தக்கார ஒருத்தர். நான் சொன்னேன், நான் கர்த்தர் நல்லவர்னு பிரசங்கம் பண்ணுவேன். என்ன பிரசங்கம் பண்ணுவாப்போ அப்படின்னு சொன்னேன். கேட்டாரு, கர்த்தர் வியாதியை சுகமாக்குவாரு, கர்த்தர் வியாதி உங்க சித்தம் இல்ல, கர்த்தரோட சித்தம் கிடையாது, நீங்க நல்லா இருக்கணும், அதான் கர்த்தர் சித்தம்னா ஒத்துவே இல்லை அவரு. ஆனா பயங்கர ஸ்பிரிச்சுவல். வீட்டுல ப்ரேயர் மீட்டிங் நடத்துறது என்ன, சனிக்கிழமைனா வெளியே போக மாட்டாங்க. சனிக்கிழமைனா ஒரு 4-5 ஃபேமிலியை சேர்ந்து ஒரே ப்ரேயர் மீட்டிங் தான், உட்காந்து ப்ரேயர் மீட்டிங் பண்றது அப்படியே பயங்கரமா இருப்பாங்க. ஆனா வியாதியை சுகமாக்குவாருன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. நானும் சொல்றேன், இல்லங்க வியாதியை சுகமா அதெல்லாம் கிடையாது பிரதர். இதுதான் வந்து எந்த வசனங்க, அந்த வசனம் பாருங்க, 12வது வசனத்தை போட்டிருக்கு. கேட்டும் கேட்காத மாதிரியே இருப்பாங்களாம், பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருப்பாங்களாம். இதுதான் டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். நீங்க என்னைக்குமே அப்படி இருந்துடாதீங்க. ஆல்வேஸ் பி ஓப்பன் டு த குட் நியூஸ். நற்செய்திக்கு எப்பொழுது நீங்க எப்படி இருங்க, திறந்த மனதோட இருங்க. காஸ்பிள்னாலவே நற்செய்தி தான், அதுல கெட்ட செய்தியே இருக்க முடியாது. யுகுலியான் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க காஸ்பிளுக்கு. டூ குட் டு பி ட்ரூ. கிரகிக்க முடியாத, நம்ப முடியாத அளவுக்கு நற்செய்தியாம். அதான் டூ குட் டு பி ட்ரூ. நம்ப முடியுதாங்க? என் பாவத்தெல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு என்னாலே நம்ப முடியல. சில நேரம் ஏன் பார்த்த மன்னிச்சிட்டாரு அப்படி தோணுது. சில நேரம் யோசிப்பேன், ஆண்டவரே என்னையே ஆசீர்வச்சிருக்கீங்க அப்படிலாம் யோசிப்பேன் உட்காந்து. ஆண்டவரே ஏன் நான் ஜோம் பண்ணி சுகம் நடந்துச்சா ஆண்டவரே? எத்தனை பேருக்கு அப்படி யோசிச்சிருக்கீங்க? நான்லாம் சில நேரம் சில ஹீலிங்லாம் நடந்த பிறகு ஆச்சரியமா இருக்கும் எனக்கு. இட்ஸ் வண்டர்ஃபுல் திங். பாருங்களேன், ஆண்டவரோட நடக்கிறது வந்து ரொம்ப அருமையானது. நான் உட்காந்து யோசிப்பேன், ஆண்டவரே நான் ஜோம் பண்ணி நீங்க சுகமாக்குனீங்களா? ஆண்டவர் சொல்லாரு, எப்பா நீ என் பிள்ளைப்பா, நீ ஜோம் பண்ணா உனக்காக நான் என்ன வேணா செய்வேன்ப்பா அப்படின்னு.
ஆனா பாருங்க நம்ப முடியல பாத்தீங்களா. நேத்து நேத்து கூட நைட் ஒரு சிஸ்டர் வந்து லேட் நைட் அவங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அந்த சிஸ்டர் வந்து ரொம்ப உடம்பு முடியல அப்படின்ட்டு. அவங்களுக்கு நான் ஜோம் பண்ண உடனே இன்னைக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க மத்தியானமா. நல்லா ஆகி நான் நல்லா தூங்கினேன் பிரதர் அப்படின்ட்டு. ரொம்ப நேரம்லாம் ஜோம் பண்ணல பாருங்க. ஒரு 2 நிமிஷம் தான் பேசினேன். 2 நிமிஷம் தான் ஜோம் பண்ணேன். ஆனா அந்த 2 நிமிஷம் ஜபத்திற்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுத்தாரு பாருங்க. இதுதான் டூ குட் டு பி ட்ரூ. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ப முடியாத அளவுக்கு, கிரகிக்க முடியாத அளவுக்கு, உங்க மனசுக்கு புரியாத அளவுக்கு கர்த்தர் எப்படி இருக்காருங்க? நல்லவருங்க. அது புரியவே புரியாதுங்க. நம்ம மனசுக்கு கடைசி வரைக்கும் புரியாது கர்த்தர் ஏன் இவ்வளவு நல்லவரா இருக்காரு. நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆண்டவர் ஏன் இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க ஆண்டவரே? அப்படி என்ன நல்லதை என்கிட்ட பாத்துட்டீங்க நீங்க? ஹவு கேன் யூ பி சோ குட் டு மீ? ஆனா இதை வந்து பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்களால ஏத்துக்கொள்ள முடியல, விசுவாசிகளால ஏத்துக்கொள்ள முடியல. கர்த்தர் இவ்வளவு நல்லவர்னா அதெல்லாம் கிடையாதுன்னு சண்டைக்கு வந்துடுறாங்க. இததான் வந்து தெளிவா வந்து ஏசாயா தீர்க்கதரிசனமாவே கொடுத்துட்டாரு. பார்த்தும் பார்க்காத மாதிரி இருப்பான், கேட்டும் கேட்காத மாதிரி இருப்பானா? ஏன் அப்படின்னா, மனம் திரும்பினா பாவம் மன்னிக்கப்பட்டு நல்லா ஆயிடுவானே. பாவம்ன்றது இங்க வந்து அவன் செய்யற பாவத்தை பத்தி பேசல. அவிசுவாசமே ஒரு பாவம் தான். ரோமர்ல எழுதுறாரு பவுல். அவிசுவாசமான எல்லாமே என்னதான்? பாவம். எனிதிங் தட் இஸ் நாட் ஆஃப் ஃபெய்த் இஸ் சின். சொல்லிட்டு 13வது வசனம் இயேசுவோட முக்கியமான ஒரு பாயிண்ட் பேசுறாரு. 13வது வசனம் படிங்க சிஸ்டர். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற உவமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபவுண்டேஷனல் கிங்டம் பேரபிள். ரொம்ப முக்கியமான பேசிக் அடித்தளமான ராஜ்யத்தின் ஒரு ஓமை. இயேசுவே சொல்லிட்டாருங்க, நான் சொல்லல. இது புரியலன்னா ஒன்னும் புரியாது, நான் சொல்லலைங்க, இயேசு சொல்றாரு. அப்ப இதை நீங்க புரிந்து கொள்வது மிக 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 அவசியமா இருக்கிறது. If Jesus has said this is the most important parable, that means it is most important. நீங்க இதை புரிந்து கொண்டே ஆக வேண்டும். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். இப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. அழகா, ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஜீசஸ் இஸ் a wonderful teacher. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் படிங்க. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். Praise God. விதைக்கிறவன் வசனத்தை. சூப்பர், முடிச்சிட்டாரு. எதை விதைக்கணுங்க? வசனத்தை விதைக்கணும். அதை விட்டுட்டு வேற எதை விதைச்சாலும் ஒண்ணும் நடக்காது. ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸர் அடிச்சிட்டாரு. முதல் பாலே கோல் அடிச்சிட்டாரு ஆண்டவர். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க எதெல்லாம் பண்ணா ஆண்டவர் பண்ணிடுவார் போல. அதெல்லாம் ஒன்னும் ஒர்க் ஆகாது. எனக்கெல்லாம் நிறைய பேர் தெரியும். என்னமோலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, ஒன்னும் ஒர்க் ஆகாது. வசனத்தை விதைக்காத வரைக்கும் ஒன்னும் வேலைக்கு ஆகாது. வசனத்தை விதைத்தால் மட்டும்தான் விளைச்சல் உண்டு. If you want to see harvest in your life, if you want to see fruit in your life, உங்க வாழ்க்கையில விளைச்சலை பார்க்கணும், கனியை பார்க்கணும், நன்மையை பார்க்கணும்னா எதை விதைக்கணும்? நீங்க வசனத்தை தான் விதைக்கணும். பிரதர் 40 நாள் உபவாசம் பண்ணுங்க. ஆனா 40 நாள் உபவாசம் பண்றதுனால மட்டும் நடக்காது. 40 நாள் உபவாசம் பண்ணி வசனத்தை விதைக்கணும். நீங்க எத்தனை பேருக்குங்க புரியுது? உபவாசம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்காது. எத்தனை பேருக்கு புரியுது இது? ஐயோ, இவ்வளவு நாள் உபவாசம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா? வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா? என்ன பிரதர், முதல்ல சொல்லிருக்கலாம்ல. நான் வாரம் உபவாசம் பண்ணிட்டு இருக்கேன். உபவாசம் பண்ணுவது நல்லது. சொல்லுங்க, ஃபாஸ்டிங் இஸ் குட் provided you sow the word. உபவாசம் பண்ணுங்க. உபவாசம் பண்ணி வசனத்தை விதைங்க உட்கார்ந்து உள்ள. சொல்லுங்க, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். ஏன் விதைப்பை பத்தி இங்க பேசுறாரு அப்படின்னா, பூமியே ஆண்டவர் வந்து விதைப்பு அறுப்புலதான் வந்து உண்டாக்கி வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? பூமியே எப்படி செயல்படுதுங்க? விதைப்பு அறுப்புலதான் உண்டாக்குறாரு. ஆண்டவர் வந்து எல்லா மரம், செடி, கொடிகள், விருட்சத்தை உண்டாக்கி அதுல அதோடைய விதையும் வைத்தாராம். கவனிச்சிருக்கீங்களா? ஆதியாகமம் 1 வரும். எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு அதுக்குள்ள என்ன விதைச்சாரு. சோ இப்ப ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எப்ப நான் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டேன், இப்போ இந்த விதை எடுத்து நீ என்ன பண்ணு, விதை அப்படின்ட்டார். இன்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவது. கொடுத்து அவைகள் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவுள் போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல வந்து இந்த சீடுன்றது எங்க வருது? தமிழ்ல, இங்கிலீஷ்ல வந்து இந்த வசனத்துல வருது. and every tree whose fruit yields seed. விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்து விதை தரும் கனி மரங்கள், விதை தரும்னு போட்டிருக்கு. yield seed. சோ எல்லா மரத்திலையும் அந்த ஃப்ரூட்ல என்ன வச்சுட்டாராம்? உள்ள சீடை வச்சுட்டாரு. இன்னைக்கு போய் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே ஆப்பிள் ட்ரீயை கொடுங்க ஆண்டவரே, யாராவது ஜோம் பண்ணிருக்கீங்களா? சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க யாராவது. ஆண்டவரே ஆப்பிள் ட்ரீயை கொடுங்க ஆண்டவரே. ஆப்பிள், நீங்க ஒரு பெரிய லேண்ட் வச்சிருக்கீங்க, நல்லா கவனிங்க. ஒரு பெரிய லேண்ட் வச்சிருக்கீங்க, ஒரு 2 ஏக்கர் லேண்ட் வச்சிருக்கீங்க. அதுல வந்து நீங்க வந்து
ஒரு ஆப்பிள் தோட்டம் போடணும்னு ஆசைப்பட்டீங்க. அங்க உட்காந்து முட்டிக்கால் போட்டு, ஆண்டவரே ஆப்பிள் தோட்டத்தை கொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே ஆண்டவரே 40 நாள் அழுதிங்களா? யார் அப்படி அழுதாங்க சொல்லுங்க? உங்க வீட்டுல கார்டன்ல உட்காந்து, ஆண்டவரே வாழை மரத்தை கொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே தென்னை மரத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், எப்பா விதையை எடுத்து விதப்பா, விதையை எடுத்து விதப்பான்னுவார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆனா அதுக்கு அந்த மாதிரி யாரும் ஜோம் பண்ணி நான் பார்த்ததே இல்லைங்க இது வரைக்கும். வெறும் வெட்டாந்தரையில உட்காந்துட்டு ஆண்டவரே ஆப்பிள கொடுங்க, மாதுளத்தை கொடுங்க, வாழைப்பழத்தை கொடுங்கன்ட்டு யாரும் ஜோம் பண்ணிருக்கீங்களா அப்படி? டைரக்டா ஒரு விதையை வாங்குவீங்க, விதைப்பீங்க, ஒரு வாழை கண்ணை வாங்குவீங்க, வைப்பீங்க, ஒரு தென்னங்கண்ணை வாங்கி வைப்பீங்க, தென்னை மரம் வந்துடும். பாத்திருக்கீங்களா இல்லையா? வச்சுட்டு ஜோம் பண்ணிருப்பீங்க, ஆண்டவரே இந்த தென்னை மரம் ஆசீர்வாதமா இருக்கணும். அது தப்பு கிடையாது. ஆனா விதைக்கிறது நீங்க தான் விதைக்க வேண்டியதா இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு நிறைய பேர் ஹீலிங் வேணும் ஹீலிங் வேணும்ன்றீங்க. ஹீலிங் நடக்கும். ஆனா தொடர்ந்து வாழ்க்கையில சுகமா வாழணும்னா விதைக்கணும். சொல்லுங்க, விதைக்கணும். ஆண்டவர் ஹீலிங் கொடுத்துறாரு. நம்ம கெஞ்சி அழுவும் போது ஹீலிங் வந்துருது. சில நேரம் ஆண்டவர் வந்து நம்மளோட விசுவாசத்தை பார்த்து கொடுக்குறாரு. சில ஊழியக்காரங்களை அனுப்பி விசுவாசத்தினால அதை செய்யறாரு. ஆனா தொடர்ந்து நீங்க அழுதுகிட்டே இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு? அம்மா எடுத்து விதை, வசனத்தை விதை உள்ள, சுகத்தை குறித்த காரியங்களை எடுத்து விதை உள்ள. விதைக்க 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 என்ன ஆகுதுங்க? அறுவடை வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் சொல்றாரு, the sower sows the word of God. திரும்ப வந்துருங்க மார்க் 4. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. படிங்க சிஸ்டர், 15வது வசனம், 4:15. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். முதல் இதை எக்ஸ்பிளைன் பண்றது, இந்த வே சைடு, வழி அருகிலே சில சீடு உழுதான். வழி அருகன்னா நீங்க அந்த வயல் பக்கத்துல இந்த பாதைகள் போகும், அந்த பாதையில சில விதை விடும். அந்த விதையெல்லாம் வந்து முளைக்காது. அது எப்படிப்பட்ட நிலம்னா இருதயம் தான் அது. சரிங்களா? அது எப்படிப்பட்ட நிலம்னா கேட்ட உடனே மறந்துடுவானுங்க. நான் சில பேர் பார்த்திருக்கேன், சர்ச்சுக்கு போய் மெசேஜ் கேட்டு நேரா முடிச்ச உடனே போய் படம் பார்த்துட்டு இருப்பான் வீட்டுல உட்காந்து. கவனிச்சிருக்கீங்களா? நேரா முடிச்ச உடனே வீட்டுல உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பான். காலையில என்ன பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்னா, தெரியல பிரதர், வீட்டுக்கு வந்தேன், படம் பார்க்கலாம்னு தோணுச்சு, சரி அப்படியே கொஞ்சம் கறி குழம்பு எல்லாம் வச்சு ஒரு பிரியாணி வாங்கிட்டு உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், படம் பார்த்துட்டு இருக்கேன். என்னங்க இப்படிதான் பண்றது பாதி பேர். நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணி விட்டுருவான். முடிச்சோடனே நேரம் எங்க போயிடுவான், எங்கேயாவது போய் சுத்திட்டு இருப்பான். சர்ச்சு விட்டு வசனத்தை கேட்டு வெளியே வந்தோடனே மறந்துடுவான். அவன் சர்ச்சுக்கெல்லாம் போவான், எல்லாம் பண்ணுவான். சண்டே சர்ச்சில் உட்காந்துருப்பான். உங்களுக்கு முன்னாடி அவன் உட்காந்துருப்பான், போய் ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துருப்பான். கரெக்டா அட்டன்ஸ் இருக்கும். ஆனா என்ன பண்ண மாட்டான், வசனத்தை கேட்க மாட்டான். எனக்கு ஒருத்தர் தெரியும், அவரு எல்லா சர்வீஸ்லயும் தூங்குவாரு. நான் போயிட்டு இந்த சர்ச்சில் இப்படி தூங்குவாரு, தலையை இப்படி வச்சு தூங்குவார். நல்லா தூங்கிட்டு அவருக்கு பயங்கர தைரியம், அவருக்கு வயசானவர், அவரு பயங்கர தைரியம். ஏஞ்சி போய் பாஸ்டர்ட்ட போயிட்டு, பாஸ்டர் இன்னைக்கு எனக்காக தான் பேசுனீங்க பாஸ்டர். நான் தூங்குவார் ஃபுல்லா, எல்லாமே தூங்கிட்டு போற. பாஸ்டர் என்கிட்ட சொல்லாரு, பாத்தீங்களா இவருக்கு தைரியத்தை, நான் மேல இருந்து பாக்குறேன் தூங்கிட்டு இருக்காரு, ஏஞ்சி வந்து எனக்காக தான் பேசுனீங்கன்றாரு. எல்லா வாரமும் தூங்குவாரு. உண்மைங்க இதெல்லாம். எனக்காக தான் பேசுனீங்க பாஸ்டர். அவரை பொறுத்தவரைக்கும் சர்ச்சுக்கு போனோம், உட்காரணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சர்ச்சுக்கு போனா நான் கிறிஸ்தவன். ஹலோ, புரியுதுங்களா? வீட்டுல பைபிள் இருக்கனால நீங்க கிறிஸ்டியன் கிடையாது. பைபிள் மனசுக்குள்ள இருக்கணும், இருதயத்துக்குள்ள இருக்கணும், வசனத்துக்குள்ள. பைபிள் வீட்டுல 1000 பைபிள் இருக்கு பிரதர் வீட்டுல. சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட எல்லா வருஷனும் இருக்குது. சரி, எல்லா வருஷனும் இருக்கு, உள்ள இருக்கா? எல்லாம் வீட்டுல செல்ஃப்ல தானே இருக்கு. நான் புக்கு கடையா வச்சிருக்கீங்க, எல்லா வருஷனும் வச்சிருக்கிறதுக்கு உள்ள போடுங்க தூக்கி. ஒருத்தர் இது நிறைய சில பேர்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி. பைபிளை வந்து பாத்தீங்கன்னா இங்க இப்படி வச்சுப்பாங்க, அக்கத்துல வச்சுப்பாங்க, இப்படி வச்சுட்டு வருவாங்க. ஒரு பேக் வச்சு இப்படி வச்சுட்டு பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னுவாங்க. பாத்தீங்களா? இப்படி இருக்கும், ஒரு பேக்ல வச்சுட்டு வருவாங்க. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படி வச்சுட்டு, பிரைஸ் லார்ட் பிரதர் எப்படி இருக்கீங்கன்னா, ஏதோ போகுது பிரதர், ஏதோ போகுது. ஒரு கிறிஸ்தவன் சொல்ற பதிலா அது, ஏதோ போகலாம் அப்படின்னு. அதான் ஒரு பாஸ்டர் சொல்லுவாரு, அக்கத்துல வச்ச பைபிளை தூக்கி வாயில வச்சிருந்தாருன்னா மனுஷன் முன்னேறி இருப்பாரு என்னைக்கோ அப்படின்ட்டு. அக்கல்ல வச்ச பைபிளை தூக்கி எங்க வச்சிருக்கணும், வாயிலையும் இருதயத்திலையும் வச்சிருந்தாருன்னா மனுஷன் முன்னேறி இருப்பாரு, ஏதோலாம் போயிருக்காது, நல்லா இருந்திருப்பாரு வாழ்க்கையில். சோ வலி அருகே உழுகிறது வந்து எப்படிப்பட்ட மனுஷனா, கேட்டோன்னே மறந்துடுவான். ஏன்னா பிசாசு வந்து மறக்க செய்யறான் பாருங்க. பிசாசு இஸ் a good strategist to make you forget what God told you. ஆதாம் ஏவாளுக்கும் அதை தான் செய்யறான். ஆண்டவர் சொன்னதை மறக்க செஞ்சு அவன் சொன்னதை உள்ள கொண்டு வந்துட்டான். கவனிச்சிங்களா?
சொல்றான் பாரு, ஆண்டவர் நிஜமா சொன்னாரா? அப்படித்தானே பேசுறான் வந்து, சொன்னாரா அப்படின்னு வந்து. நீங்களும் சில நேரம் உட்காந்துருப்பீங்களா, டவுனா உட்காந்துருக்கும் போது, நீ என்ன நல்லா இருப்பேன்னு நினைக்கிறியா? நீங்க மறந்துடுவீங்க, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை மறந்துடுவீங்க, ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை மறந்துடுவீங்க, எல்லாத்தையும் மறந்து. ஆமா என்ன பிசாசு பிரதர், நீங்க சொல்றது கரெக்ட் தான். நிறைய பேர் பிசாசு பிரதராவே ஆக்கிட்டானுங்க. பிசாசு பிரதர், நீங்க கரெக்டா தான் பிரதர் சொல்றீங்க. அவன் மறக்க செய்யறதுல வல்லவன், வந்த உடனே சொல்லுவான். அதனாலதான் வந்து அவர் செய்த உபகாரங்களை மறவாதே அப்படின்னு சங்கீதக்காரன் எழுதுறான். இந்த மைண்ட் பாத்தீங்களா, மறந்துடுது டக்குன்னு. ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்துடுது, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை மறக்குது, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை மறக்குது. செய்ததே மறவாதே மறவாதே. சங்கீதக்காரனே நிறைய வாட்டி அவன் ஆத்மா பத்தி பேசுறான் பாருங்க. ஆத்மாவே ஏன் தேங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய்? சொல்லணும் நிறைய நேரம் உங்க ஹார்ட் கிட்ட. ஏன் பயப்படுற? சமாதானத்தோட இரு, கர்த்தர் உன்னோட இருக்கிறார், அவர் உன்னிட்ட விலகவும் மாட்டார், உன்னை கைவிட மாட்டார் அப்படின்னு நீங்க சொல்லணும். அதை விட்டுட்டு பிசாசு கூட சேர்ந்து ஆமா 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 அப்படின்னு ஜாலரா அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது உட்காந்து. அப்புறம் ஏவாள் மாதிரி தான் இருப்போம், ஆதாம் மாதிரி தான் இருப்போம் நம்மளும். ஆபிரகாமோட ஆசீர்வாதமும் இருக்காது, ஒண்ணு இருக்காது. சோ பிசாசு வந்து எதை திருடுவானா? வசனத்தை திருடுவான். அதான் சொல்றாரு. அது படிங்க சிஸ்டர், 15 திரும்பி படிங்க. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். ஓ, அவன் எதுக்கு வரான்? அவன் உங்க சொத்துக்கு வரல, உங்க சுகத்துக்கு வரல, உங்க குடும்பத்துக்காக வரல. அவன் உங்க வசனத்தை திருடிட்டானா மத்ததெல்லாம் நீங்களே விட்டுருவீங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, பிசாசு வந்து என் குடும்பத்தை அழிச்சிட்டான் பிரதர், பிசாசு வந்து என் இதா. வசனத்தை விட்டுட்டீங்கன்னா எல்லாம் அதுவே போயிடும். தனியா வந்து உங்க குடும்பத்தெல்லாம் தொட வேண்டாம். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நானே ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன், பிசாசு ஃபேமிலி அட்டாக் பண்றான், அதை பண்றான்ட்டு. அப்புறம் தான் கண்டுபிடிச்சு அவன் வசனத்தை திருடிட்டு போயிடறான். வந்த உடனே ஆதாம்கிட்ட இருந்து வசனத்தை திருடினான், ஏவாள்கிட்ட இருந்து வசனத்தை திருடினான். திருடினோடனே அவன் விட்டுட்டான் ஆண்டவர் கொடுத்த நன்மையெல்லாம். அடுத்தது படிங்க, 16வது படிங்க, ஸ்டோனி கிரவுண்ட். அடுத்தது படிங்க. அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். பாருங்க, இந்த மாதிரி ஆட்கள் எப்படின்னா வசனத்தை நல்லா கேட்பான், கேட்டு ஞாபகம் எல்லாம் வச்சுப்பான், சரிங்களா? ஆனா என்னன்னா வசனம் கூட நிறைய கல்லும் உட்காந்துருக்கும் உள்ள, கல்லு எல்லாம் உள்ள உட்காந்துட்டு இருக்கும். இந்த கல்லு எல்லாம் என்னன்னா உலகத்துல இருக்க பிரச்சனைகள், கவலைகள், போராட்டங்கள்ல சேலஞ்சஸ், பேசிக்கலி சேலஞ்சஸ் தான். அதாவது எப்படின்னா அந்த கல்லு வந்து என்ன பண்ணும்னா வசனத்தை வளர விடாது. சோ அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு சேலஞ்சை பார்த்தோன்னே சேலஞ்சை பெருசா பார்ப்பான், வசனத்தை விட்டுருவான். இன்னைக்கு கல்லு பாத்திருக்கீங்களா? எத்தனை பேர் கல்லு பாத்திருக்கீங்க? ஸ்டோன் பாத்திருக்கீங்களா? விதை பெருசா இருக்குமா, கல்லு பெருசா இருக்குமா? கல்லு தான் பெருசா இருக்கும். இப்போ ஒரு விதை இவ்வளவுதான் இருக்குங்க, பாத்தீங்களா? சீட் இஸ் வெரி ஸ்மால். ஆனா அந்த கிரவுண்ட்ல இருக்க கல்லு வந்து குறைஞ்சது இவ்வளவு பெருசா இருக்குமா? அட்லீஸ்ட் திஸ் சைஸ் இருக்கும்ல, ஒரு பெபிள் சைஸ்ல அது இருக்கும். சோ இது ரெண்டையும் பக்கத்து பக்கத்துல வச்சா எப்படிங்க தெரியுது? எப்படி தெரியுது உங்களுக்கு? எது பெருசா தெரியுது? ஓப்பனா சொல்லுங்க. கல்லு தான் பெருசா தெரியுது, சைஸ் படி பெருசு. ஆனா எதுல பொட்டன்ஷியல் இருக்கு, எதுல ஜீவன் இருக்கு? விதையில இருக்கு. கல்லுல இருக்கா? கல்ல நீங்க விதைச்சா கல்லு வளருமா? வளராது. விதைய விதைச்சா விதை வளர்ந்துடும், கல்லு வளருமா? வளராது. சோ நம்ம ஆளுங்க வந்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை பார்க்காம கல்லை பார்த்துக்கிட்டு இருப்போம் உட்காந்து. கல்லுன்னா என்னது? வாழ்க்கையில இருக்க பிரச்சனைய. எத்தனை பேருக்கு புரியுது? சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் நல்ல வார்த்தையெல்லாம் விசுவாசம் பிரதர், டக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா வார்த்தையை விட்டுட்டேன் பிரதர். ஏன்? வார்த்தையை பார்க்காம கல்லை பார்த்துட்டு இருக்க உட்காந்து. கல்லு பெருசா இருக்காண்டவரே, வார்த்தை தான் ஏன் பெருசு, கல்லு பெருசு கிடையாது. வார்த்தையில ஜீவன் இருக்கு, வார்த்தையில வல்லமை இருக்கு. எபிரேயர் 4:12. எல்லா வார்த்தையும் விதையில வல்லமை இருக்கு. ஒரு ஆப்பிள் சீடுல ஒரு ஆப்பிள் குரோவே இருக்குதான். குரோவ்னா என்னது? தோட்டமே இருக்குதான். அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆப்பிள் சீட்ல ஒரு ஆப்பிள் தோட்டத்தை நீங்க உண்டாக்கலாமா? எத்தனை பேருக்கு புரியுது இது நான் சொல்றது? ஒரு ஆப்பிள் சீடு கொடுத்து என்கிட்ட ஒரு ஆப்பிள் சீட் நீங்க கொடுங்க, நான் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா ஒரு ஆப்பிள் சீட்ல இருந்து பல்லாயிரம் ஆப்பிள் வரும், பல்லாயிரம் ஆப்பிள்ல இருந்து பல்லாயிரம் விதைகள் உண்டாகும். அதுதான் வந்து ஏசாயால சொல்லுதுல, புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறாரா, விதைக்கிறதுக்கு விதையும் கர்த்தரே கொடுக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். சோ உலகத்தோட சேலஞ்சஸ் எல்லாம் பார்த்தா நிறைய பேர் வார்த்தையை மறந்துடுறாங்க. ஒரு பிரச்சனை வந்த உடனே வார்த்தையை மறந்துட்டு அந்த பிரச்சனை பின்னாடியே போயிடுறாங்க. அதான் இயேசு சொல்றாரு பாருங்களேன், யோவான் 8 படிங்க. யோவான் 8:31-32. விசுவாசித்த யூதர்களை நோக்கி,
நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே சீஷராயிருப்பீர்கள். இங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை வந்து நிலைத்து இருக்கிறது தான். இஃப் யூ அபைட் இன் மை வேர்ட். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இஃப் யூ கண்டினியூ. கேஜேவில வந்து ரொம்ப கண்டினியூ இன் மை வேர்ட். அபைடுனா அதிலே தங்கி இருக்கிறது, கண்டினியூனா அதிலே இருக்கிறது, அதிலே வாழ்றது. சோ பிரச்சனை வந்தாலும் வார்த்தையில தான் நிக்கணும். பிரச்சனையில போய் கல்ல பார்த்துட்டு இருக்க கூடாது. எத்தனை பேருக்குங்க புரியுது? நிறைய பேர் பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சிருவான் வார்த்தையை விட்டுட்டு. பிரச்சனை வந்தாலும் வார்த்தையை பார்க்கணும். பிரச்சனையை பார்த்து சொல்லணும். பிரச்சனையே வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய தலைமுகளால் நான் சுகமானேன். வார்த்தை சொல்லுகிறது, நான் வாளாகாமல் தலையா இருப்பேன், நான் கீழாகாமல் மேலாக இருப்பேன். பிரச்சனையே வார்த்தை சொல்லுகிறது, என் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க நான் சொல்றது? அதை விட்டு கல்லை பார்த்து கல்லு இவ்வளவு பெருசா இருக்க கல்லு அப்படிலாம் பேசிட்டு இருக்க கூடாது. வார்த்தையில் நிலைத்திருக்கணும். சொல்லுங்க, வார்த்தையில நிலைத்திருக்கணும். அபைடு. அபைட்னா லிவ் இன் த வேர்ட். அபைடுன்ற வார்த்தை வந்து பழைய இங்கிலீஷ் வார்த்தை. அபைட், வேர் டு யூ அபவுட் அப்படின்னா எங்க வசிக்கிறாய் அப்படின்னு கேட்பாங்க. யூ ஹேவ் டு லிவ் இன் த வேர்ட். லிவ்னா என்னது? வார்த்தை தான் உங்களுக்கு சாப்பாடா இருக்கணும், வார்த்தை தான் மூச்சா இருக்கணும், வார்த்தை தான் பேச்சா இருக்கணும். மூச்சு பேச்சு எல்லாமே எப்படிங்க இருக்கணும்? வார்த்தையா இருக்கணும். இயேசு அப்படிதான் வாழ்ந்தாருங்க. மூச்சு பேச்செல்லாம் வார்த்தை தான். இயேசு வேற ஏதாவது பேசி பார்த்திருக்கீங்களா அவரை? பிசாசு வரான், வெறும் ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல இருந்து எடுத்து பேசுறாரு பிசாசு கிட்ட. இயேசு வார்த்தை மாம்சமானது, அவர் தான் இயேசுவே. அவரே வந்து வார்த்தையை தான் பேசுறாரு. வேர்ட் இஸ் ஸ்பீக்கிங் த வேர்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஆமென். அதுக்கு அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர், 32 படிங்க, 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சோ சத்தியம் என்பது என்னது? தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையில நிலைத்து நிற்கணும், அந்த வார்த்தையிலே நீங்க தங்கணும், அந்த வார்த்தையில நீங்க வாழணும், அந்த வார்த்தையில நீங்க இருக்கும் பொழுது அதை நீங்க அறிந்து கொள்வீர்கள். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இதுதான் நோயிங் த ட்ரூத். இப்போ எனக்கும் என் மனைவிக்கும் கல்யாணம், திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? 12 இயர்ஸ் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 12 வருஷம் கல்யாணம் ஆகி ஒரே வீட்டுல நாங்க இருக்கிறதுனாலதான் அவளை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். புரியும். இப்ப என் மனைவிக்கு வந்து தெரியும் நான் என்ன பேசினா என்ன மீன் பண்றேன், அவ என்ன பேசினா என்ன மீன் பண்றா, எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் வந்து புரியுது. ஏன்? ஐ எம் கண்டினியூயிங் டு லிவ் வித் ஹர். தொடர்ந்து நான் என்ன பண்றேன்? அவளோடு நிலைத்து இருக்கிறேன். அங்க நாங்கெல்லாம் ஒன்னா வாழ்றதுனால. எத்தனை பேருக்கு அங்க புரியுது இது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப நான் வந்து இங்க இருக்கிறேன், என் மனைவி வேற ஊர்ல இருக்கானா ஏதாவது புரிஞ்சிருக்குமா இது வரைக்கும்? 12 வருஷம் ஆன் பேப்பர் நான் எப்படி இருப்பேன்? லீகலா நான் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போட்டிருப்பேன். கரெக்டா? யார் கேட்டாலும் ஆமா கல்யாணம் ஆயிடுச்சுங்க. எப்படி? என்ன ப்ரூஃப்? நாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோங்க. ஆனா மனைவிக்கு என்ன பிடிக்கும் தெரியாதுங்க. ஏன் தெரியாது? அவ வேற ஊர்ல இருக்கா, நான் வேற ஊர்ல இருக்கேன். கல்யாணம் ஆகி அவ போயிட்டா நான் நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்காங்க. ரசிக்கப்பட்டோம், அதுக்கப்புறம் வார்த்தையும் படிக்கல, ஒண்ணும் பண்ணல. ஆனா ஞானஸ்தானம் எடுத்துட்டு எல்லாம் எடுத்துட்டேன். பாத்துருக்கீங்க? எல்லாம் இருக்கும், சர்ச் மெம்பர்ஷிப் இருக்கும், ஞானஸ்தானம் இருக்கும், பேரெல்லாம் மாத்திட்டேன். மாரியம்மான் பேர் வச்சிருந்தேன், இப்ப மேரியம்மான் மாத்திட்டேன். எல்லாம் முடிஞ்சிச்சு. பேரை மாத்திரனால கிறிஸ்தவனாக முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? எத்தனை பேர் புரியுது? வார்த்தையில நிலைத்திருங்கள். வார்த்தையை நிலைத்திருந்தால்தான் அதை அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொண்டாதான் விடுதலையாக முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். Abide in the word, stay in the word, continue in the word. Then only you will know the word. Only when you know the word, you will live in freedom and liberation. புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? பைபிள் படிக்கிறது வேற, வார்த்தையை அறிந்து கொள்றது வேற. நம்ம எல்லாம் பைபிள் ரீட் பண்ணுவோம், ஆனா வார்த்தையை அறிந்து கொள்ள மாட்டோம். ரீடிங் ஒன்ஸ் will not help you. Continuous reading, அதுதான் மெடிடேஷன். கண்டினியூஸ் ரீடிங், மெடிடேஷன், ரெப்படிஷன். ஒரு தடவை படிச்சேன் பிரதர், ஒன்னும் புரியல பிரதர், வேலைக்காவது. நான் வந்து என்னோட பழைய பைபிள்ஸ், நான் நிறைய பைபிள்ஸ் வச்சிருக்கேன், நிறைய அப்பப்போ பைபிள்ஸ் வாங்க, நிறைய பைபிள்ஸ் வெர்ஷன்ஸ் வச்சு படிப்பேன், நான் கம்பேர் பண்ணி படிப்பேன். இது வந்து நான் ஊழியத்துக்கு பண்றதுக்கு முன்பு சின்ன வயசுல எனக்கு இந்த ஒரு பேஷன். எனக்கு நிறைய பைபிள் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பேன். அது பழைய பைபிள்ல வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் போன வரைக்கும் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், நிறைய வாலிப நாட்கள்ல என்னெல்லாம் படிச்சேன் பைபிள்னா ரோமன்ஸ் எல்லாம் உட்காந்து படிச்சிருக்கேன். அப்பெல்லாம் ரோமன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே புரியாது எனக்கு. சில பேருக்கு இன்னைக்குமே ரோமன்ஸ் புரியல. ரோமன்ஸ்னா என்னன்னு கேட்கறாங்க நிறைய பேர். ரோம் வந்து இட்டாலியில தானே இருக்கு பிரதன் வாங்க சில பேர். ரோமன்ஸ் புக்கியா அப்படின்னு. ரோமன்ஸ் பாதி பேருக்கு புரியாது.
கவனிச்சிருக்கீங்களா? ரோமன்ஸ், கலேஷியன்ஸ் எல்லாம் புரியனால. ஆனா அந்த காலத்துல நான் வந்து ரோமன்ஸ் நிறைய படிச்சிருக்கேன், புரியாமே படிச்சிருக்கேன். எனக்கு ஆண்டவர் அன்னைக்கு ஒன்னு நினைவு விட்டுறாரு. ஏன்னா ரோமன்ஸ்ல தான் வந்து கிறிஸ்துக்குள்ள நான் யாரு, நான் எப்படி நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், விசுவாசத்தினால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன், இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன், எல்லாம் எதுல வருதுங்க? ரோமன்ஸ்ல தான் வருது எல்லாமே. ரோமன்ஸ், கலேஷியன்ஸ் அங்கதான் வருது, எபிஷியன்ஸ் இதெல்லாம். ஆனா அந்த காலத்துல நான் சொல்றது ஒரு 20 வருஷம் முன்னாடி, 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி உட்காந்து படிச்சிருக்கேன். அந்த பழைய பைபிளை பார்த்தா எழுதி படிச்சு வச்சு மார்க்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா புரியல, ஆனாலும் படிச்சிருக்கேன். பாருங்க, அன்னைக்கு படிச்சது இன்னைக்கு எனக்கு வேலை செய்யுது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆனாலும் படிச்சேன் பாருங்க உட்காந்து. அதனால நீங்க பைபிள் படிக்கிறத வந்து விட்டுறாதீங்க. அதுதான் நான் நிறைய பேர் சொல்லுவேன், புரியுதோ புரியலையோ படிங்க, ஒரு தேடலோட படிங்க, ஒரு 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 வாஞ்சையோட படிங்க, ஒரு ஒரு விருப்பத்தோட படிங்க. ஒரு ஆண்டவரே எனக்கு புரியுதோ புரியல நான் படி. இப்போ நீங்க சாப்பிடுறீங்கல்ல, புரிஞ்சா சாப்பிடுறீங்க? யாராவது என்னங்க புரிஞ்சு சாப்பிடுறீங்களா? இன்னைக்கு என் மனைவி வந்து சொன்னா, மீன் வாங்கி கொடுங்க. மீன் வாங்கி கொடுத்தேன், மீனை பொரிச்சு கொடுத்தேன். எங்க மனைவி உட்காந்து கேட்டேன், என்ன போட்டேன்னு கேட்டேன்னா, நல்லா இருக்கு மீனை வாங்கி தின்ட்டு போயிட்டே இருந்தேன். என்னங்க ஒரு மீன் 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 வந்து நான் வாங்குற மார்க்கெட்ல இருந்து வரும் எனக்கு. ஏன்னா ஃபோன் பண்ணா வீட்டுக்கே வந்துடும் டைரக்டா ஃப்ரெஷ்ஷா. நான் வந்து அந்த 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 மீன் கரண்ட்டை போயிட்டு, இந்த மீனை வந்து நீ எப்போ பிடிச்ச, நீ என்ன பண்ண, எந்த தூண்டுல போட்ட, இதெல்லாம் நமக்கு தேவையா? மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கா, வாங்கி சாப்பிட்டு போயிட்டு இரு. புரியுதோ புரியலையோ என்ன பண்றீங்க? அதை வாங்கி என்ன பண்றீங்க? நல்லா வருது என்ன பண்ணி அதை உட்காந்து என்ன ஆராய்ச்சி பண்ணீங்களா? இந்த மீனை எப்படி ஆண்டவர் உருவாக்கினார், இந்த மீன் எங்க இருந்து வந்துச்சு, எந்த கடல்ல இருந்து வந்துச்சு, எந்த அம்மா மீன்ல இருந்து இந்த குட்டி மீன் வந்துச்சு, அதெல்லாம் தெரிஞ்சாதான் நான் செய்வேன். யாரும் அப்படி இருக்கீங்களாங்க? அப்பனா கடைசி வரைக்கும் மீனே சாட முடியாது. நீங்களாம் உட்காண்டே இருக்க வேண்டியதான், எந்த மீன்ல இருந்து வந்துச்சு அப்படின்ட்டு. எந்த மட்டனும் சாட முடியாது. எந்த ஆடு இந்த குட்டியை போட்டுச்சு, இந்த குட்டி எங்க வளர்ந்துச்சு, எந்த புல்ல சாப்பிட்டுச்சு, ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஆனா அதை மட்டும் கண்ணை மூடி சாப்பிடுறது, நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அது போலதான் வார்த்தையை நீங்க எப்படி படிக்கணும்? புரியுதோ புரியல படிங்க. எடுத்து நான் எல்லாத்தையும் அதான் சஜஸ்ட் பண்ண, படிங்க, எடுத்து படிங்க. ஜஸ்ட் ரீட் இட். ஹோலி ஸ்பிரிட் வில் டெஃபினெட்லி ஸ்பீக் டு யூ. பரிசுத்தாவியானவர் நிச்சயமா பேசுவார். இன்னைக்கும் சில பகுதிகள் படிக்கும்போது எனக்கு புரியாம இருக்குது, ஆனால் நான் படிப்பேன். ஏன்னா ஆண்டவர் அதற்கான வெளிப்பாட கொடுப்பாரு எனக்கு சரியான நேரத்துல. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்ச அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க போய், இல்ல அந்த பையனை கல்யாணம் பண்ணீங்க போய், எல்லாம் தெரியும் பிரதர் அவரை பத்தி, அதான் கல்யாணம் பண்ண. பாதி பேருக்கு கல்யாணம் பண்ண போதான் கண்டே பிடிக்கிறாங்க இவர் எப்படிப்பட்ட ஆளுன்ட்டு. கல்யாணத்துக்கு பண்ணி நல்லா பேசினார் பிரதர், இப்ப பேசவே மாட்டார் பிரதர். அது எப்ப தெரிஞ்சு? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது. என்னங்க எங்க வீட்டுல இருக்கிறதெல்லாம் நீங்க எப்படி பிரதர் சொல்றீங்கன்றீங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்லுங்க, கண்டினியூ இன் மை வேர்ட். ஆமென். என் வார்த்தையில நிலைத்து தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து படிங்க. கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமா உங்களோட பேசிக்கொண்டே இருப்பார், உங்க இருதயத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார். சோ ஸ்டோன் அடுத்து வாங்க, டக்குன்னு போயிடலாம், முடிச்சிடலாம். டானி கிரவுண்ட். அடுத்த வசனம் 4. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட இதனால் பலனற்று போகிறார்கள். இவங்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். இது வந்து 18வது வசனத்துல 18, 19. ஆமென். உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், என்னது அதனா அப்படின்னா என்னதுன்னா, வசனத்தெல்லாம் கேட்பான், கூட கவலையும் சைட்ல வச்சுப்பான். சில பேருக்கு வந்து கவலைப்படுறது வந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு கட்டளைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. 11வது கட்டளை, thou shall கவலைஃபை. சில பேர் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. கவலைப்படுறது வந்து ஒரு கட்டளை போல. கவலைப்படணும். நான்லாம் ஒருத்தட்ட சொல்றேன், பிரதர் கவலைப்படாதீங்க. பிரதர் எப்படி பிரதர் கவலைப்படாம இருக்க முடியும்? சண்டை போடுறாரு. எப்படி பிரதர் கவலைப்படாம இருக்க முடியும்? கவலைப்படணும்ல பிரதர் அப்படின்னு. கவலைப்படாதான் பைபிள் எழுதி இருக்குன்னா ஒத்துக்க மாட்டாரு அவரு. 11வது கட்டளை அவர் கொடுத்தது ஆண்டவர், thou shall worry always. எப்பொழுதும் நீ கவலையோட இருப்பாய், உன் தேவனாகிய கர்த்தர் நானே சொல்லுகிறேன் அப்படின்னு அவர் ஒரு கட்டளை எழுதி வச்சிருக்காரு. ஒத்துக்க மாட்டாங்க நிறைய பேரு. உலகத்துல இருக்கணும் விட்டுருங்க, கிறிஸ்தவனே ஒத்துக்க மாட்டாங்க. கவலைப்படாம இருங்க. அது எப்படி பிரதர் கவலைப்படாம இருக்க முடியும்? என் புள்ள எப்படி இருக்கா, நான் எப்படி பிரதர் கவலைப்படாம இருக்க முடியும்? என் பிரச்சனை எப்படி இருக்கு, எப்படி பிரதர் நான் கவலைப்படாம இருக்கோம்? என் ஹெல்த் எங்க இயேசு அதுதானங்க சொல்றாரு, கவலைப்படாதீங்கன்ட்டு, பயப்படாதீங்கன்ட்டு. ஏன்னா கவலைப்படாம பயப்படாம இருக்கும் பொழுது வசனமே வேலை செய்ய ஆரம்பிக்குது. கவலைப்படும் போது ஏதாவது உங்களால பண்ண முடியுதுவா? அதாவது ஃப்ரூட்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா ஏதாவது பண்ண முடியுதா உங்களால கவலைப்படும் போது? யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் அப்படி திங்க் பண்ணி பாருங்க.
நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு நல்ல காரியத்தை ஏதோ செய்ய முடியுதா? ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா ஒரு நல்ல உபயோகமான ஒரு காரியத்தை செய்ய முடியுதா? எதுவுமே செய்ய முடியாது. கவனிச்சிருக்கீங்களா? செய்யறது கூட தப்பா செஞ்சிருப்பீங்க. என்னங்க, நான் சில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தப்பா செஞ்சிருவேன் அந்த சில காரியத்தை. கரெக்டா இல்லையாங்க? கரெக்டா இல்லையா? அதனாலதான் உலகத்தின் கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அதாவது இது எந்த கோஷ்டினா, சில கோஷ்டி வசனத்துல நல்லா கேட்டுட்டு அல்லேலூயா ஆமேன் எல்லாம் போடும். ஆனா வெளியே போனோன்னு அது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, அங்கேயும் கொஞ்சம் போய் தொட்டுப்போமே அப்படின்னுவான். பாத்துருக்கீங்களா? அங்கேயும் போய் கொஞ்சம் தொட்டுப்போம், இங்கேயும் கொஞ்சம் தொட்டுப்போம். என்னங்க, புரியுதா இல்லையா? ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இச்சைகள்னா என்னது? தேவையில்லாத காரியங்களுக்கு ஆசைப்படுறது. அதையும் விட முடியாது, இதையும் விட முடியாது. அப்படி இருக்கும்போது வசனம் என்ன பண்ணாதான்? வேலை செய்யாதான். ஒரு லெவலுக்கு தான். அது என்ன பண்ணுமா, அந்த அந்த வசனம் வேரூட்டு வளரும் பொழுது இந்த இச்சைகள், கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலகத்தின் காரியங்கள்லாம் அது என்ன பண்ணிருமா, அந்த வேற ஸ்குவீஸ் பண்ணிரும், நசுக்கி போட்டுரும். அதுதான் தான்ஸ் எப்பவுமே வளர விடாது செடியை, நசுக்கி காய வச்சிரும், அந்த செடியை காஞ்சி போக வச்சிரும், பட்டு போக வச்சிரும். அதனாலதான் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், நீங்க வசனத்தை கேட்டுட்டு உட்காந்து படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு. சில பேர் சொல்லுவாங்க, படம் பார்த்தா பாவமா பிரதர்? ஏன் படம் பார்க்க கூடாதுனாங்க? படம் பார்த்தா பாவம்லாம் நான் சொல்லல, கர்த்தர் உங்களை நேசிப்பாரு. ஆனா படம் பார்க்கறதுனால என்ன ஆகுது, அங்க இருக்கிற இன்புட்டும் உள்ள வருது, ரெண்டு வசனமும் இருக்குது, இதுவும் வருது. இது கடைசியில என்ன ஆகும், படம் இதை அமுக்கி போட்டுரும். எத்தனை பேருக்கு புரியுது? பாவம்லாம் நான் சொல்லவே இல்லைங்க. நான் பாவம் சொன்னேன் இப்போ? அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஏன் சினிமா பாட்டு பாடக்கூடாது? பாடுங்க, நல்லா பாடுங்க. ஆனா வசனம் வேலை செய்யாது உள்ள. நல்லா பாடுங்க. நல்ல ஆண்டவரே சொல்றாருல்ல, ஒரே ஊற்றுல இருந்து உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் வருமானு யாக்கோபு எழுதுறாரு. சோ இந்த வாயை வச்சு இதையும் பண்ணுங்க, அதையும் பண்ணுங்க. இந்த வாய் எதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காருங்க? அவரை துதித்து பாட கொடுத்திருக்காரு, அவருடைய வார்த்தைகளை பேச கொடுத்திருக்காரு, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த கொடுத்திருக்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை பண்ண கொடுத்திருக்கிறாரு. சோ நான் இதையும் பண்ணுவோம் அதையும் பண்ணுவேன்னா ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிரும், அது ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க நான் சொல்றது? இப்போ புரியுதுங்களா இல்லையா? ஹல்லேலூயா. சோ உலகத்தின் ஐஸ்வர்யம், அந்த இச்சைகள் அதெல்லாம் நசுக்கி போடுது. ஆமென். சோ அடுத்தது வாங்க, நல்ல நிலம். இதுதான் ரொம்ப முக்கியமான நிலம், நல்ல நிலம். வாங்க 20. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 1 100 பலன் கொடுக்கிறார்கள், இவர்களே நல்ல நிலத்தில் விதிக்கப்பட்டவர்கள் என்றார். நல்ல நிலம்னா வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு, சரிங்களா? those who heard the word and accepted. இன்னொரு இதுல keep it அப்படின்னு வரும். keep itனா அதை பிடிச்சு வச்சுக்கணும் உள்ள. கீப்னா என்னங்க அர்த்தம்? பிடிச்சு வச்சுக்கணும். வாங்க மத்தேயு எப்படி எழுதுறாருன்னா, இதை மத்தேயு 13 23. மார்க் அக்செப்டட் அப்படின்னு எழுதுறாரு. மத்தேயு 13:23 எப்படி எழுதுறாருன்னா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் பெறுவான். உணர்கிறவன், சரிங்களா? வசனத்தை உணரணும், ஃபீல் பண்ணுமா, வசனம் உள்ள போகணும், அப்படியே உணரணும். அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அழகா அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு வருது. லூக்ல படிப்போம். லூக்கா எப்படி எழுதுறாருன்னு பார்ப்போம். லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையிலே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். அதான் keep, those who have heard the word with a noble and good heart, keep it. சொல்லுங்க, keep it. காத்து. சோ என்னெல்லாம் பண்ணுவோம்? வசனத்தை வரவேற்கணும், அக்செப்ட் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும், அப்புறம் அதை கீப் பண்ணணும். கீப்னா காத்துக்கணும், அதை காத்துக்கணும், ரொம்ப பொக்கிஷ மாதிரி பாத்துக்கணும். அதை அதான் உண்மையும் உத்தமமான இருதயம், நல்ல நோபல் ஹார்ட். இட் வில் கீப் த வேர்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்டிங்னா இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங், இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஆவியில அந்த வசனத்தை ஆண்டவர் என்ன எனக்கு சொல்றாருன்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்? அதுக்கு தான் உங்களுக்கு யார் கொடுக்கப்பட்டிருக்காங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். Hallelujah. The Holy Spirit is given for you to understand the word of God. என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன், சில நேரங்களில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக டைரக்டாவே அந்த வசனத்தை படிக்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பாரு. சில நேரம் மெசேஜஸ் கேட்போம், பாத்தீங்களா? ஆண்டவர் தெளிவா, என் வாழ்க்கையில ஆண்டவர் தெளிவா, நான் ஆண்டவர் எல்லா பிரசங்கத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். சில பேருக்கு இது ஒரு பழக்கம் இருக்கு, எல்லா பிரசங்கத்தையும் கேட்கறது.
கத்தர் நல்லவர்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணா அதையும் கேட்கறது. அடுத்த ஒரு பிரசங்கம் கேட்பாங்க, கத்தர் காலை உடைப்பார், அதையும் கேட்டு ஆமே நல்ல காலையும் உடைப்பாரா நல்லவும் செய்வாரா? என்னங்க இது கதையா இருக்குது? அதுக்கும் ஆமேன்னு சொல்லுவாங்க. ஆமா பிரதர், அந்த அந்த கிரண் பால் பிரதர் நல்லவர்னே பேசுறாரு பிரதர், இவர் கொஞ்சம் காலெல்லாம் உடைப்பன்னு பேசுறாரு பிரதர். என்னங்க? அப்புறம் இன்னொருத்தருக்கு அவர் வாந்தி பண்ணுவான்னு பேசுவார், அதை கொஞ்சம் ஆமா வாந்தி பண்ணுவார் பிரதர், வாந்தி பண்ணுவார் பிரதர், ஆமா வாந்தி பண்ணுவார். எல்லாத்தையும் கேட்பாங்க. அது நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிறிஸ்தவ சேனல்கள் இருக்கு பாத்தீங்களா, ஏதாவது ஒரு டிவியை போட்டு அதுல எல்லாருமே வருவாங்க. ஒருத்தர் வந்து கத்தரை ஆசீர்வதிப்பார், கத்தர் வந்து உன்னை என்ன பண்ணுவாரு, வாழாகாமல் தலையா வைப்பாரு அப்படின்னு வேதத்துல இருந்து கரெக்டா பேசுவார். இன்னொருத்தர் வந்துட்டு நீ வாழாதான் இருப்ப, நீ மண்ணாதான் இருப்ப, நீ புழுவாதான் இருப்பன்னு அதையும் கேட்பாங்க உட்காந்து. என்னங்க இந்த கிறிஸ்துவ சேனல்ல நிறைய பேர் வீட்டுல இதான் பிரச்சனை. எல்லா சின்ன கிறிஸ்துவ சேனல்ல போது எல்லாத்தையும் கேட்க வேண்டியது கிடையாது. ஒரு வசனத்தை கேட்கும் பொழுது, ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, அது எப்படி வந்து அது கர்த்தர் வந்து அது வழியா உங்கள்கிட்ட பேச நீங்க அறிந்து கொள்ள முடியும்னா, அந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது உங்க மனசுல சமாதானம் வரணும். ஃபர்ஸ்ட் உங்க மனசுல உங்களுக்கு வாழ்க்கையில விடுதலை உண்டாகணும். யூ ஷல் நோ த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ. அது உங்களை விடுதலை ஆக்கணும், கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. இப்ப ஏன் இதே கேட்கறீங்கன்னா கேட்டுட்டு பயத்துல இருக்கக்கூடாது, ஐயோ நடிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு தைரியம் வரணும், ஒரு விசுவாசம் உண்டாகணும். உங்களுக்கு வாழ்க்கையில நல்லது நடக்கும், சுகம் உண்டாகும், செழிப்பு உண்டாகும், கர்த்தரின் மேல பிரியமா இருக்கான்னு நம்பிக்கை வரணும். அப்பனா எந்த கேளுங்க, இல்ல எந்த கூட கேட்காதீங்க. நீங்க எத்தனை பேருக்கு புரியுது? சோ எப்பவுமே வந்து அதனாலதான் சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையும், எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு இருக்காதீங்க. பி சென்சிட்டிவ் டு தி ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு காட்டுவார், எதை கேட்கணும்னு காட்டுவார், அதை கேளுங்க உட்காந்து. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அதனாலதான் வந்து யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அப்பதான் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருக்கும். ஸோ என்ன பண்ணுமா, அக்செப்ட் பண்ணணும், அதை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளணும், அப்புறம் அதை வந்து காத்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். கீப் இட், ப்ரொடெக்ட் இட் அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்ட் இட் வித் ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். தி ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் ஷல் கம் அண்ட் ஹி ஷல் லீட் யூ நாட் ட்ரூத். சத்திய ஆவியானவர் வந்து உன்னை சகல சத்தியத்துக்குள்ளேயும் என்ன பண்ணுவார், அவரு நடத்துவார் அப்படின்னு இயேசு சொல்றார். சோ ஹோலி ஸ்பிரிட்டோட வேலையை வந்து வசனத்தை உங்களுக்கு போதிக்கிறது தான், சத்தியத்துல உங்களை நடத்துறது தான். ஏன்னா சத்தியத்துல நடந்தாதான் நீங்க விடுதலை ஆவீங்க. ஹல்லேலூயா, ஆமென். சோ இன்னில இருந்து ஒரு முடிவு, ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் வழி அருகே இருக்கிற மாதிரி நிலமா நான் இருக்க மாட்டேன், கல்லு உள்ள நிலமா நான் இருக்க மாட்டேன், முள்ளு உள்ள நிலமா இருக்க மாட்டேன், நல்ல நிலமா இருப்பேன். அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவர்கிட்டே கேளுங்க. ஹெல்ப் மீ. எதெல்லாம் நான் எடுக்கணும், என் வாழ்க்கையில இருந்து எடுக்கணும். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருதுல நமக்கு, அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ண வேண்டியதா இருக்கு. தேவையில்லாத பேச்சுக்களை கட் பண்ண வேண்டியதா இருக்கு. சில நேரம் தேவையில்லாத நண்பர்களை கூட கட் பண்ணணும். அது சில நேரம் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸா கூட இருப்பாங்க. நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸே சில நேரத்தை ஆண்டவர் கட் பண்ணுறது. கிறிஸ்டியன்னால அவங்க வந்து ஃபெய்த்ல இருப்பாங்க, நத்தியம் இல்லை. நிறைய கிறிஸ்தவர்கள் விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவர்கள் எனக்கு தெரியும். அவங்களோட பேசிட்டீங்கன்னா விசுவாசமே போயிடும். அந்த மாதிரி ஆட்கள்லாம் கட் பண்ண வேண்டியதா இருக்கும். கட் பண்ணாதீங்கன்னா உடனே அவங்க போன் அடிச்சோன்னே பிரதர் கிரண் பால் சொல்லிட்டாரு உங்களை கட் பண்ண அப்படிலாம் சொல்லி வைக்காதீங்க, சரிங்களா? டேரக்டா பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக்கிறார் உங்களை கட் பண்ண வேண்டும் இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. போய் அவங்களோட இன்டராக்ஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எனக்குலாம் நல்ல நிறைய கிறிஸ்டியன் தெரியும், ஆனா நான் அவங்களோட பேசினா விசுவாசமா போயிடுவேன் எனக்கு. அதனாலே அவங்களோட பேசுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்பேன். ஏன்னா நம்மளோட விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். பாருங்களேன், we have to protect our heart. இருதயத்தை எல்லா காவலோட நீ காத்துக்கொள்ளுன்னு தான் நீதிமொழிகள் வருது. நீதிமொழிகள் 4. guard your heart with all due diligence. உங்க இருதயத்தை நீங்க தான் காத்துக்கொள்ளணுமா? உங்க இருதயம் தான் உங்க நிலவங்க. சொல்லுங்க, என் இருதயம் தான் என் நிலம். அதான் இயேசு போதிக்கிறார். your heart is your land. உங்க லேண்டுக்கு நீங்க தான் வேலி போடணும். நீங்க வேலி போடலன்னா கண்டவனும் வந்து மேய்ஞ்சிட்டு போயிடுவான். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் காட். இப்பொழுது கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம். இட் இஸ் டைம் டு கிவ் யுவர் ஆஃபரிங்ஸ் டு தி லார்ட். கர்த்தருக்கு நீங்க காணிக்கை கொடுக்க விரும்பினால் இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். ஸோ ஸ்கேன் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். என்னோட கூகுள் பே நம்பர் இருக்கு 9884160264. கூகுள் பே, வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான். ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். டைரக்ட் அக்கௌண்ட்ல கொடுக்குறாங்க, அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் சாந்தோம் பிரான்ச், கிரண் பால் ஜேஜே 02120120158436. ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 0000212 சேவிங்ஸ் அக்கௌண்ட். இதுல கொடுக்கலாம். இந்த ஊழியத்துல கொடுக்குறவங்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை வாழாகாமல் தலையாப்பார், கீழாகாமல் மேலாக வைப்பார். எல்லா தேவைகளும் கர்த்தர் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார். ஆமென். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் டு த மினிஸ்ட்ரி அண்ட் சப்போர்ட்டிங் த மினிஸ்ட்ரி. ஆமென். ஸோ நிறைய நான் வெளியே டிராவல் பண்ணுவேன், நார்த் இந்தியா போவேன். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இட் வில் பி யூஸ்ட்.
I mean, so God bless you.